பணியுமாம் தன்னை வியந்து. சான்றோர் பெருமக்களே, இந்த ஆய்வரங்கை நான் தொடங்க இருக்கின்றேன். முறைப்படி நான் தொடங்குகின்றேன். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வரவேற்று என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். தஞ்சையில் இருக்கின்ற முனைவரா சிவசூரியன் என்கின்ற ஒரு நண்பர், அந்த நண்பர்தான் முதலாக இது பற்றி திருக்குறள் உரை வரலாறு என்ற நூலை முனைவர் பட்ட ஆய்வாக அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த சிவசூரியன் என்பவர் செல்வி பிரதீபா என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா, கோபி சிங் அவருடைய மகளார். அவருக்கு திருக்குறள் பயிற்சி முதலில் எடுத்தவர், சிறைச்சாலையிலே சென்று வகுப்பெடுத்தவர். அதனால்தான் செல்வி பிரதிபா அவர்கள் இவரோடு சென்று சிறு வயதிலேயே சிறைச்சாலையில் சென்று வகுப்பெடுத்தார்கள். செல்வி பிரதிபா அவர்கள் நம்முடைய அமைப்பிலே சேர்ந்த பிறகு, இங்கே திருக்குறள் செல்வி என்கின்ற விருது பெற்ற பிறகு அவர் சிறைச்சாலையிலே சென்று அங்கே திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் முதலாக இந்த உரை பற்றி வந்த ஒரு ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வினுடைய சுருக்கம். இது முதற்கட்டம். அதன் பிறகு இந்த ஆய்வுகள் தொடர்பாக வருகின்ற, நான் அறிந்து வருகின்ற முதல் ஆய்வு இப்பொழுது நான் நிகழ்த்துகின்ற ஆய்வுதான். என்னுடைய பட்டியல் படி நான் இதுவரை வந்த உரைகள் மொத்தமாக ஒரு அட்டவணை போட்டிருக்கிறேன். அந்த அட்டவணையில் 1200 உரைகள் வெளிவந்திருக்கின்றன. எத்தனை உரைன்னு எல்லாரும் பல உரைகள் வந்திருக்குன்னு சொல்வார்கள். ஒரு 700க்கு மேல் வந்திருக்கலாம், 800க்கு மேல் வந்திருக்கலாம் என்று சொல்வார்கள். இதுவரை எவ்வளவு வந்திருக்கிறது என்று யாரும் இதுவரை சொன்னதில்லை. முதல் முறையாக நாங்கள் சொல்வது, இதுவரை நான் பட்டியலிட்ட வரை 1200 உரைகள். நான் கணக்கிட்டபடி 703 உரையாசிரியர்கள். ஆக 703 உரையாசிரியர்கள் 1200 உரைகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தியை முதலாக நான் உலகத்திற்கு அறிவிக்கின்றேன். அதிலே என்னிடம் உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் என்னுடைய நூலகம், திருக்குறள் நூலகம். அதிலே உரைகள் மட்டும் இந்த 1200 உரைகளிலே 1140 உரைகள் என்னிடம் இருக்கின்றன. 1140 உரைகள் என்னிடம் இருக்கின்றன. அந்த 1140 உரைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆய்வை நான் நிகழ்த்துகிறேன். அப்போ 60 நூல்கள் என்னிடம் இல்லை. ஒருவேளை பின்னால் நான் இணைத்து கொண்டு இன்னும் சில ஒரு குறிப்புகள் முன்னும் பின்னுமாக இருக்குமானால் நான் சேர்த்து கொண்டு செம்மை செய்து கொள்வேன். ஆனால் இப்பொழுது இந்த உரை ஆய்வு என்பது 1140 உரைகளை மையமிட்ட ஆய்வாகத்தான் அமைகின்றது. இது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதிலே நான் என்ன சொல்லப் போகிறேன், எவற்றை வகைதொகை செய்யப் போகிறேன் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த உரைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு யார் முதலிலே பெருமுயற்சி எடுத்தார்கள், இதற்கு முன்பு இந்த உரை ஆய்விலே யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் பார்க்கலாம். அதிலே முதற்கட்டமாக எனக்கு தோன்றுகின்றவர் கோ வடிவேலு செட்டியார் என்கின்றவர். 1904 தெளிபொருள் விளக்கமும் கருத்துரையும் குறிப்புரையும் ஆங்கில மொழிபெயர்ப்புடன் முதல் பகுதி அறத்துப்பால், இரண்டாவது பகுதி பொருட்பால், மூன்றாவது பகுதி காமத்துப்பால் என்று கொண்டு வருகிறார். இது பரிமேழகருடைய மையப்படுத்தி பகுதி பகுதியாக வந்து நிறைவு பெற்ற உரைகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல பரிமேழக உரை ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதிலே முதலிடத்தில் இருப்பவர் கோ வடிவேலு செட்டியார். அவர்தான் இந்த நிலைப்பாட்டை முதலிலே எடுக்கிறார்கள். 3 தொகுதிகளை கொண்டு வருகிறார்கள். காமத்துப்பால் வகையில் 3 தொகுதிகளை கொண்டு வருகிறார்கள். 1904 அவருடைய நூல்கள் வெளிவருகின்றன.
அண்மையிலே அதை 2 பகுதிகளாக 2015 வெளியிட்டிருக்கிறார்கள். இது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கடுத்து பரிமேழக உரையை ஆய்வு செய்தவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஆய்வுத்துறையில் விளங்கிய பேராசான் முனைவர் இரா சாரங்கபாணி ஐயா அவர்கள்தான் திருக்குறள் பரிமேழக உரை அறத்துப்பால் உரை விளக்கம், திருக்குறள் பரிமேழக உரை பொருட்பால் உரை விளக்கம், திருக்குறள் பரிமேழகர் உரை காமத்துப்பால் உரை விளக்கம் என 3 நூல்களை கொண்டு வருகிறார்கள். இது பரிமேழுடைய உரை விளக்கம் தொடர்பாக முதற்கட்டமாக பேராசிரியர் இரா சாரங்கபாணி அவர்கள் எடுத்த ஒரு முதல் முயற்சியாக நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உரைக்கு ஒரு விளக்க உரை காணுகின்றவராக சென்ற ஆய்வரங்கிலே வந்து தலைமை தாங்கினார்களே ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்கள், ஐஆர்எஸ் சின்னசாமி ராஜேந்திரன் அவர்கள்தான் பாமரருக்கும் பரிமேழகர், திருக்குறள் மூலமும் உரையும், எளிய தமிழில் பரிமேழக உரை விளக்கம் என்று 3 தொகுதிகளை கொண்டு வருகிறார்கள். ஆக ஒரு 3 நூல்கள் முதல்ல வருவதை பார்க்க முடிகிறது. இது முதற்கட்டம். இது பரிமேழக உரையை மையப்படுத்தி வந்த உரை விளக்க நூல்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது என்று நாம் பார்ப்போமானால் பல உரைகளை மையமிட்டு வருகின்ற உரைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மையமிட்டு பல உரைகளை அன்ற காலத்திலே வந்த உரைகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி திறனாய்வு செய்தவர்கள். அடுத்த கட்டத்தில் நம் மனதிலே நினைக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அவர்கள். அதிலே முதலாவது நாம் எண்ணி பார்க்கத்தக்கது இதெல்லாம் இந்த உரைய ஆய்வுகள் ஒப்பாய்வுகள் தொடங்குவதற்கு முன்பு ஒருவர் செய்த அந்த பணி மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அதுதான் திருப்பனந்தாள் காசிமடம் அவர்கள் செய்த மிகப்பெரிய அரிய பணி. அவர்கள்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திருக்குறள் உரைக்கொத்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என 3 தொகுதிகளாக 1950ஆம் ஆண்டில் அவர்கள் அந்த 3 தொகுதிகளை கொண்டு வருகிறார்கள். இந்த தொகுதிகளில் என்னென்ன இடம்பெறுகின்றன என்றால், பழைய உரையாசிரியருடைய உரைகள், மணக்குடவர் உரை, பரிப்பெருமாள் உரை, பருதியார் உரை, காளிங்கர் உரை, பரிமேழகர் உரை என இத்தனை உரைகளையும் அவர்கள் தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கியது என்பது வரலாற்றில் நாம் கருதத்தக்க மிகப்பெரிய சாதனையாகும். இல்லை என்றால் உரைகளை பற்றிய ஆய்வுகள் முதற்கட்டமாக பழைய உரைகளை பற்றிய ஆய்வுகள் தொடங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இவர்கள் தந்த அந்த முதல் முயற்சி 1950 என்பது ஒரு பெரும் எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கியது. அதன் விளைவுதான் முதலாக தண்டபாணி தேசிகர் என்கின்ற பெருந்தகை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திருக்குறள் உரைக்களஞ்சியம் அறத்துப்பால் பாயிரவியல் முதற்கொண்டு 7 தொகுதிகள் கொண்டு வருகிறார். 7 தொகுதிகள் கொண்டு வருகிறார்கள். 7 தொகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் வந்த உரைகளை எல்லாம் மையப்படுத்தி எந்த உரை சிறப்பாக இருக்கும், ஏன் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு அந்த உரை ஆய்வை மேற்கொள்ளுகிறார். ஆக முதல் அந்த தண்டபாணி தேசிகர் என்ற அந்த பெருந்தகை ஓரளவு அன்றைக்கு அவர் காலத்தில் இருந்த உரைகளை எல்லாம் நமக்கு முன்னிறுத்தி இன்னென்ன உரைகள் இன்னென்ன வகையில் வேறுபடுகின்றன என்பதையெல்லாம் தொகுத்து வழங்கி அதிலே இப்படி சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தம் கருத்தையும் முன்வைத்து அவர்கள் 7 தொகுதிகளை நமக்கு வழங்கினார்கள். இதுதான் ஒப்பாய்வுக்கு முதல் அடித்தளமிட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் முழு வெற்றி பெற்றார்களா என்றால் இல்லை. ஓரளவு அந்த 7 தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் தொகுத்து பார்த்தால் பெரிய அளவிலே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு அந்த ஒத்துழைப்பை தந்து சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு மீண்டும் எப்படி பரிமேழகர் உரைக்கு விளக்க உரை எழுதினாரோ முனைவர் இரா சாரங்கபாணி அவர்கள்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு முதலாக அவர்கள் திருக்குறள் உரை வேற்றுமை
என்ற நூலை கொண்டு வருகிறார். திருக்குறள் உரைவேற்றுமை அறத்துப்பால், திருக்குறள் உரைவேற்றுமை பொருட்பால், திருக்குறள் உரைவேற்றுமை காமத்துப்பால் என 1957ஆம் ஆண்டில் அந்த 3 நூல்கள் வெளிவருகின்றன. அந்த 3 நூல்கள் ஆய்வுலகத்தின் முடிமணியான நூல்கள். சில முடிந்தவரை சாரங்கபாணி அவர்கள் இதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவையும் தந்து செல்லுகின்ற நிலையை இந்த நூலில் நாம் பார்க்கிறோம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய பின்னால் வருகின்ற ஆராய்ச்சி நிலையிலே நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த ஆராய்ச்சிக்கு பேராசிரியர் பெரியவர் தண்டபாணி தேசிகர் அவர்கள் தந்த அந்த உரை, பேராசிரியர் முனைவர் இரா சாரங்கபாணி அவர்கள் தந்த அந்த உரை, இதெல்லாம் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இது ஒரு காலகட்டம். அதற்கடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய கிவ ஜெகநாதன் ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அடுத்த கட்டமாக வருகிறது. அந்த ஆராய்ச்சி பதிப்பு என்பது முழு உரையும், பிற்கால் வந்த உரை முழுவதையும் அது எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் பழைய உரையாசிரியர்கள் மணக்குடவரை பரிமேழகரை முன்னதாக வைத்து அந்த பரிமேழக உரையில் யாரெல்லாம் வேறுபடுகிறார்கள் என்பது, என்ன வேறுபாடுகள் என்பதை மட்டும் சுட்டி கிவ ஜெகநாதன் அவர்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு என்கின்ற அந்த நூலை நமக்கு முன்வைக்கிறார்கள். அவரை அடுத்து 4ஆவதாக யாக்கோபு என்கின்ற திருந்திழையன் என்கின்ற ஒருவர் 2022 திருக்குறள் திருத்த உரை என்று 2 தொகுதிகள் கொண்டு வருகிறார். திருத்த உரை, அவரும் எல்லா கிடைத்த வரையிலும் உரைகளை எல்லாம் முன்னிலையாக வைத்துக்கொண்டு திருக்குறளுக்கு திருத்த உரை காணும் முயற்சியை மேற்கொள்கிறார். ஆக இந்த உரை காணுகின்ற முயற்சியிலே பல உரைகளையும் முன்னிறுத்தி நமக்கு முன்மாதிரியாக நின்ற 4 பேர் என்று சொன்னால், 1 தண்டபாணி தேசிகர் அவர்கள், 2 முனைவர் இரா சாரங்கபாணி ஐயா அவர்கள், 3வது பேரறிஞர் கிவ ஜெகநாதன் ஐயா அவர்கள், 4வது யாக்கோபு என்கின்ற அறிஞர் பெருமகனார். இவர்கள்தான் திருக்குறளை ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ளுகின்ற ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமைந்தார்கள். இது முதற்கட்டமாக நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த செய்தியெல்லாம் முதல் முறையாக நான் வெளியிடுகிறேன் என்பதுதான் முதன்மை. இதற்கு முன் இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அதன் பிறகு திருக்குறளை பகுதி பகுதியாக வெளியிட்டு நிறைவு செய்தவர்கள் 3 பகுதியாக வெளியிட்டவர்கள் இருக்கிறார்கள், 2 பகுதியாக வெளியிட்டவர்கள் இருக்கிறார்கள், 6 பகுதியாக வெளியிட்டவர்களும் இருக்கிறார்கள். இப்படி திருக்குறளை பகுதி பகுதியாக வெளியிட்டு அதை முழுமையாக முறையாக உரை செய்தவர்கள் அப்படி என்ற ஒரு பட்டியல் எடுத்து பார்க்கலாமே, அப்படி என்று என்னிடம் இருந்த நூல்களை எல்லாம் பட்டியல் எடுத்து பார்த்தேன். அதிலே முதலிடத்தில் இருப்பவர், பலவற்றுக்கு முன்னோடியாக இருப்பவர் என்று சொன்னால் அவர்தான் கவிராஜ பண்டிதர் ஜெகவீர பாண்டியனார். கவிராஜ பண்டிதர் ஜெகவீர பாண்டியனார். நான் அந்த உரை முழுதும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பின்னால் எத்தனையோ உரைகள் தோன்றுவதற்கு, எத்தனையோ வகைகள் தோன்றுவதற்கு அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார். முதல் முன்னோடி என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே தலைப்பு கொடுத்துவிட்டு, அதிகார தலைப்பு கொடுத்துவிட்டு, அதிகார விளக்கம்னு ஒரு வெண்பா பாடல் கொடுப்பார், நேரிசை வெண்பா. பின்னால் நேரிசை வெண்பாக்கள் தொடங்குவதற்கு, பின்னால் நேரிசை வெண்பாவில் உரைகள் தொடங்குவதற்கு, இப்போ கண்மதியன் போன்றவர்களெல்லாம் நேரிசை வெண்பா உரை பின்னால் கொடுக்குறாங்க, அதிகாரத்திற்கு ஒரு வெண்பா. அதற்கு அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்ப்பீர்களானால் குறள் வெண்பா உரையெல்லாம் தந்துவிட்ட பிறகு அவர் தந்த உரைக்கு ஒரு குறள் வெண்பா ஒன்று தருவார். பின்னால் குறள் வெண்பா என்கின்ற ஒரு வகை தோன்றுவதற்கு இவர் காரணமாகவும் இருந்திருக்கிறார். அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னொரு நுட்பமான செய்தி என்ன என்று சொன்னால், மிக அருமையான அந்த உரையை நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு உரையிலும் ஒரு புராண கதை இருக்கும். மகாபாரதம், ராமாயணம் எல்லா வகையான கதைகளும் அந்த உரை விளக்கத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்படித்தான் அவர் 1330 குறட்பாக்களுக்கும் 1000க்கும் மேற்பட்ட புராண கதைகளை சான்றுகளாக காட்டி சென்றார் என்பதெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவும் அவர் அறிந்த நிலையிலே அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது.
அதற்கடுத்ததாக வருகின்றவர் தான் நம்முடைய தி மாணிக்க வாசகம் என்கின்ற ஒரு பெருந்தகை. வான்புகழ் வள்ளுவம் என்ற நூலில் 5 தொகுதிகளை கொண்டு வருகிறார். 5 தொகுதிகளாக. ஆனால் எனக்கு எல்லா தொகுதியும் கிடைக்கவில்லை. 5வது தொகுதி மட்டும்தான் என்னிடம் இருக்கிறது. அப்படியே நான் அப்படி குறிப்பிட்டு விட்டேன். ஏன்னா இருப்பதை இருப்பதாக சொல்லி போக வேண்டும். 4 தொகுதிகள் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். 5 தொகுதிகள் கொண்டு வந்தார்கள். 5 தொகுதிகள் எனக்கு இருக்கின்றன. 5இல் உரை கண்டு 5 தொகுதிகள். இது தி மாணிக்க வாசகம் அவர்கள். அதற்கடுத்ததாக நம்முடைய மொழி ஞாயிறு தேவநாய பாவாணர் ஐயா அவர்கள் திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற ஒரு நூலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் இந்த வரலாறுகளெல்லாம் நம்ம படித்தால்தாங்க திருக்குறளுக்காக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருக்குறள் மரபுரை என்ற ஒரு நூல் 1967 கொண்டு வருகிறார்கள். 4 தொகுதிகளாக 4 தொகுதிகளாக கொண்டு வந்து நிறைவு செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு அது 2 தொகுதிகளாக பின்னால் வருகிறது. அதன் பிறகு தொகுதி சுருக்கம் வருகிறது. சுருக்கத்தின் சுருக்கம் என்றெல்லாம் பின்னால் வருது, அது வேற. அவர்கள்தான் முதல் 4 தொகுதிகள் கொண்டு வந்து 4 நிலையிலே அந்த உரையை முழுமை தருகிறார்கள். அதற்கடுத்து வருகின்ற பெருந்தகைத்தான் டாக்டர் சுப அண்ணாமலை. திருக்குறள் சிந்தனைகள் அறத்துப்பால், திருக்குறள் சிந்தனைகள் பொருட்பால் முதல் பகுதி, திருக்குறள் சிந்தனைகள் பொருட்பால் 2ஆம் பகுதி, திருக்குறள் சிந்தனைகள் காமத்துப்பால்னு 4 நூல்களை கொண்டு வருகிறார். அதாவது இவங்கள்லாம் பகுதி பகுதியாக செய்து நூலை திருக்குறளுக்கு உரையை முழுமை முடிக்கின்றவர்கள். அதற்கடுத்தது கேட்கட்டும் குறளின் குரல் அப்படின்னு ஒருவர் வரார். அவர்தான் அ போ செல்லையா. அவர் என்ன செய்கிறார்னா, கேட்கட்டும் குறளின் குரல் என்று சொல்லி 3 தொகுதிகளாக கொண்டு வந்து அந்த நூலை நிறைவு செய்கிறார். அதற்கடுத்து வருகின்றவர் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தின் துறை தலைவராக இருந்த டாக்டர் பொற்கோ அவர்கள். அவர்கள்தான் திருக்குறள் அறத்துப்பால் உரை விளக்கம் தொகுதி 1, திருக்குறள் பொருட்பால் உரை விளக்கம் தொகுதி 2, 3, அதன் பிறகு திருக்குறள் இன்பத்துப்பால் தொகுதி 4 என்று 4 நூல்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த நூல்களை எல்லாம் எல்லாரும் படிப்பாங்களா, எல்லாரும் வாங்குவாங்களா என்ற எண்ணம் ஏற்பட்டவுடன் அதனுடைய உரை சுருக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தனியாக திருக்குறள் இயல்புரைன்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்து வைக்கிறார். இந்த நாளும் இப்போ வந்தது போதாது, ஏன்னா எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாரும் வாங்க முடியாது. 1000 ரூபாய்க்கு மேலே அதை யாரும் வாங்க முடியாது என்பதால் ஒரு சிறிய நூல் திருக்குறள் இயல்புரைன்னு ஒரு நூல் 2013 கொண்டு வருகிறார். அதன் பிறகு 2007 ஆசோ சண்முகனார், குறள்நெறி செல்வர் ஆசோ சண்முகனார் என்பவர் குறளறம், பொருட்குறள், இன்பக் குறள்னு 3 நூல்களை கவிதை வடிவத்தில் கொண்டு வருகிறார். 1330 குறட்பாக்களுக்கும் கவிதை வடிவத்தில் கொண்டு வருகிறார். அதையடுத்து எங்களோடு இருந்த உலகத்திற்கு மையத்தோடு இணைந்து இருந்தவர் கருவை பேராசிரியர் கருவை பழனிசாமி அவர்கள். எங்களோடு இருந்தவர்கள் உரை எழுதினார்கள். அவர்கள் திருக்குறள் கருத்து நயம் அறத்துப்பால், திருக்குறள் கருத்து நயம் பொருட்பால், திருக்குறள் கருத்து நயம் காமத்துப்பால்னு 3 நூல்களை எழுதினார்கள். இந்த 3 நூல்களும் ஒரு வரி உரைகளாக அவர்கள் தந்து பின்னால் அந்த 3ஐயும் தொகுத்து ஒரு நூல் வழங்கினார்கள். இது நான் சொல்வது என்பது பல பகுதியாக கொண்டு வந்து நிறைவு செய்தவர்கள். அந்த வகையில் வருகின்றவர் பெயர் பட்டியலை நான் வேகமாக சொல்ல நினைக்கிறேன். பீரா சிவத்தமிழ் செல்வர் புலவர் பீரா நடராசன், கவிஞர் சி பழனி, புலவர் இளங்கரு இறையனார், கவிஞர் வி பத்மநாபன், கவிஞர் செந்தமிழ்ச்செல்வன், செந்தமிழ்ச்செம்மல் புலவர் மு படிக்கராமு, அதன் பிறகு கவிஞர் செவ்வியன், முனைவர் சோனா கந்தசாமி. இவருடைய பெயர் மட்டும் நான் படித்து விடுகிறேன். சோனா கந்தசாமி, டிவி சங்கரன், பானு மாதவன், இவர்களெல்லாம் பகுதியாக கொண்டு வந்து திருக்குறள் உரையை நிறைவு செய்தவர்கள். அதற்கடுத்து
பகுதி பகுதியாக கொண்டு வந்து பின்னால் சுருக்க உரை தந்தவர்கள். அது ஒரு பகுதியாக பிரிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நுட்பமாக பகுத்திருக்கேன் ஒவ்வொன்றையும். அதில் ஒன்று, 3 பகுதிகளும் ஒன்றாக்கி ஒரு நூல் கொண்டு வந்தவர். அவர் தான் நமக்கு கருவை பழனிசாமி. முதல்ல 3 பகுதி வெளியிட்டார்களே, அதை தொகுத்து ஒரு நூல் தனியாக கொண்டு வந்தார். அதன் பிறகு பகுதி பகுதியாக வெளியிட்டு அப்புறம் ஒரு சுருக்க நூல் மட்டும் கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா அதில் வருகின்றவர்கள் இரா சாரங்கபாணி, திருக்குறள் மணி இறை குருவனார், திருக்குறள் நம்பி தங்க பழமலை, டாக்டர் பொர்கோ, சே யாக்கோபு. இவங்க 5 பேரும் மொத்தமாக கொடுத்து முழுவதும் 1330 கொடுத்த பிறகு அதை ஒரு சுருக்க உரையாக ஒரு சின்ன புத்தகம் கொண்டு வராங்க. இது ஒரு பகுதியாக இந்த ஆய்விலே நாம் பார்க்கிறோம். உரைப்போக்குகள் இவையெல்லாம். அதற்கடுத்தது முழுமையும் கொடுத்துட்டு அப்புறம் பகுதி பகுதியாக கொண்டு வந்தவர்கள் இருக்காங்க. முழுமையாக கொடுத்துட்டு பகுதி பகுதியாக கொண்டு வந்தவர்கள். அப்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை, டாக்டர் தமிழண்ணல், அதற்கடுத்ததாக நாம் பார்ப்பது புலியூர் கேசிகன். முதல்ல முழுமையாக தந்துடுறாங்க, அப்புறம் அதில் ஒரு சுருக்கத்தை கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம், இந்த 3 பேர். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக கொடுத்துட்டு அப்புறம் விரிவுபடுத்தியவர்கள் ஒரு குழு வருது. முதல்ல சுருக்கமாக கொடுத்துருவாங்க, அப்புறம் அதை விரிவுபடுத்தி எழுதுவாங்க. அப்போ எவ்வளவு நான் எவ்வளவு பாகுபடுத்தி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் அப்படி வருகின்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அளவில் வருகின்றவர்கள் முதலாவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை புலவர் ஆறுமுகம். அதன் பிறகு வருகின்றவர் கவிஞர் க. பாலகிருஷ்ணன். 3ஆவதாக வருகின்றவர் புலவர் கருப்பூர் மு. அண்ணாமலை. 4ஆவது புலவர் நன்னன். 5ஆவதாக வருகின்றவர் திருக்குறள் தொண்டன் சுப பரமசிவம். இப்படி 5 பேர் முதல்ல என்ன செய்கிறாங்க, சுருக்கமாக முதல்ல கொடுத்துட்றாங்க உரையை. அதன் பிறகு அதை விரிவுபடுத்தி பகுதி பகுதியாக தருகிறார். இது ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். இதில் ஒருவர் மட்டும் உரையாசிரியர் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்து கொண்டு வருகிறார். அவர்தான் திருக்குறள் புரியும் உரைன்னு ஆர். நடராசன் என்கின்ற ஒருவர் 2024 ஆங்கில மொழிபெயர்ப்பையும் கொடுத்து முதல்ல என்ன செய்கிறார், சுருக்கமாக கொடுத்து அப்புறம் விரிவாக எழுதுகிறார். அந்த விரிவாக எழுதுறதில் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தருகிறார். அப்படி பார்க்கிறோம். அடுத்து சில பேர் என்ன செய்திருக்காங்க, தங்களுடைய முதல்ல ஒரு உரை கொடுத்துட்றாங்க. உரை கொடுத்த பிறகு அடுத்த பதிப்பு வருகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க, அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்துட்டு போயிடுறாங்க. அதே உரை தான், அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு தந்துட்டு 2வது வேறொரு பதிப்பாக வருது. அப்போ நீங்கள் சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நான் அதை ஒரு தனி பதிப்பாக எடுத்திருக்கிறேன். ஆக முதல் கொடுத்துட்றாங்க, உரை கொடுத்துட்றாங்க. அடுத்த ஒரு பதிப்பு வருகின்ற பொழுது அது ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்துட்டு போகிறாங்கன்னா அது வேறொரு பதிப்பாக நான் கணக்கிட்டுக் கொள்கிறேன். அந்த வகையில் தான் 1200 நூல்கள் என்ற கணக்கு வருது. அப்போ அந்த வகையிலே வந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 16 கவனகர் ராம கனக சுப்ரத்தினம். இவர் சுதானந்த பாரதியோட ஆங்கில மொழிபெயர்ப்பை இவர் உள்ள சேர்த்துறார். அதன் பிறகு நம்முடைய தோழர் சி. வெற்றிவேல், இவர் ஜி. போப்பினுடைய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை உள்ளே சேர்த்துறார். 3ஆவதாக வரக்கூடியது பா. வளனரசு. எல்லாம் நம்மோடு இருக்கிறவங்க தான். பா. வளனரசு இவர் என்ன செய்கிறார், ஜி. போப், ரெவரண்ட் ட்ரூ மற்றும் லாசரஸ் அவருடைய மொழிபெயர்ப்புகளை தம்முடைய உரையிலே தந்து அது வேறு ஒரு பதிப்பாக கொண்டு வந்து விடுகிறார். அதை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது முனைவர் கோ. பெரியண்ணன். அவர் ஜி. போப், ரெவரண்ட் ட்ரூ, லாசரஸ் இவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நூலோடு உரையோடு சேர்த்து கொடுத்து விடுகிறார்.
அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா 22 பதிப்பு போட்டார் அவர். அவருடைய உரையில் என்னை விட அதிகமான பதிப்புகள் வெளியிட்டவர் அவர். முதல்ல அதிகமான பதிப்பு வெளியிட்டவர் மூவா, அதிகமான அடுத்து பெரிய அண்ணன், அதுக்கடுத்து தான் நான் அதிகமான 21 பதிப்புகள் வெளியிட்டேன். இவர் 25 பதிப்புகள் மேலே வெளியிட்டிருக்கார். அவர் கடைசி பதிப்பில் வருகின்ற பொழுது மட்டும் ஆங்கில மொழிபெயர்ப்பு, பிறர் தந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சேர்த்து தருகிறார். இது ஒன்று. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுங்க வைப்பு முறை மாறிய உரைகள்னு. அதை தனியாகவே ஒரு இயல் வைத்திருக்கேன். வைப்பு முறை மாறிய உரைகள்னு தனியாகவே ஒரு இயல் தனியாக பிரிச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் அதை சொல்கிறேன், யாரெல்லாம் வைப்பு முறை மாற்றினார்கள். அதன் பிறகு உரை வடிவத்தில் மாற்றம் பெற்ற உரைகள். உரை வடிவம் மாற்றோனாக்கா ஒரு வரி உரை தந்துட்டு அப்புறம் இருவரி உரை தந்துட்டு போயிருப்பாங்க. முதல்ல பொதுவாக உரை தந்துட்டு அப்புறம் ஒரு வரி உரை தந்திருப்பாங்க. இப்படி அதெல்லாம் உரை வடிவம் மாறுவது அப்படி ஒன்று கணக்கு. உரை மாற்றம் பெற்ற உரைகள் அடுத்த ஒரு பகுதியில் நான் கொண்டு வரேன். அதில் யார் யார் வராங்கனாக்கா, எம் நாராயணவேலு பிள்ளை, அரிமதி தென்னகன், பொதட்டூர் புவியரசன், இவங்க 3 பேரும் உரை மாற்றம் செய்த உரைகள். அதாவது முதல்ல உரை தந்துடுறாங்க, அடுத்த ஒரு பதிப்பு வருகின்ற உரையை மாற்றி தராங்க. அதே உரை தரல, அவங்களுக்கு ஏதோ சரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுனா நல்லா இருக்கும் போல் தெரியுதுன்னு உரையை மாற்றி எழுதி விடுகிறார்கள். அது இந்த 3 பேர் பார்க்கிறோம். அதற்கடுத்து இங்கே நாம் அடுத்து எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று, புதிய பார்வையில் பலர் உரை தொகுப்புகளாக சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதை நான் பின்னால் எல்லாவற்றையும் நான் தொகுத்து தரப்போகிறேன். அது என்னன்னா, 2023 பாவலர் சுந்தர பழனியப்பன், பாவலர் பொன் ஆதவன், முனைவர் சு ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தொகுப்பு கொண்டு வராங்க. இந்த தொகுப்பு தானே கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்ன பெரிய சாதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த தொகுப்பு எப்படி வந்திருக்கு தெரியுங்களா? அதான் சாதனை. என்ன சாதனைனா, ஒவ்வொரு குறளுக்கும் ஒருவர் உரை எழுதுகிறார். ஒவ்வொரு குறளுக்கும் ஒருவர் உரை எழுதுகிறார். அப்போ 1330 குறட்பாக்களுக்கு 1330 பேர் உரை எழுதியிருக்கிறார். அது ஒரு சாதனையாக தானே இருக்க முடியும், அவ்வளோ சாதாரண நிலை அல்ல. அதனால் அது ஒரு சாதனை நிலையாக நாம் பார்க்கிறோம். இந்த நூல் 2023 வெளிவந்துள்ளது. நம்முடைய டாக்டர் விஜி சந்தோஷம் அவரே உரைக்கும் முறையெல்லாம் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, திருக்குறள் களஞ்சியம் அப்படின்னு அறத்துப்பாலுக்கு ஒன்று, பொருட்பாலுக்கு ஒன்று, காமத்துப்பாலுக்கு ஒன்றுன்னு 3 நூல் கொண்டு வரார். திருக்குறள் களஞ்சியம். அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு அதிகாரத்திற்கு ஒவ்வொரு ஆளுமை உரை எழுதுகிற மாதிரி வைத்து 133 அதிகாரங்களுக்கு 133 ஆளுமைகள் உரை எழுதியிருக்காங்க. அப்படி கொண்டு வந்து விடுகிறார். இன்னொருவர் இருக்கார், அவங்க இன்னைக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கேன், எல்லாரும் அங்கே போயிட்டாங்க கன்னியாகுமரிக்கு. அதனால் இன்றைக்கு எல்லாரும் பல பேருடைய உரைகளை பேச போகிறோம், ஆனால் யாரும் இங்கே வர்றதுக்கு இன்னும் வரல. சாந்தகுமாரி, திருக்குறள் சாந்தகுமாரி முத்துராசன், முத்து எத்திராசன் ஒருவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கார். அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தொகுப்பு கொண்டு வராங்க புது கவிதையில். அது என்ன தொகுப்புனா, ஏதோ அறிந்த அறிஞர்களை வைத்து அல்ல, பள்ளி மாணவர்களை வைத்து கொண்டு வராங்க. ஒரு அதிகாரத்திற்கு ஒருவர், ஒரு பள்ளி மாணவர், அவர் ஒரு புது கவிதை எழுதுகிறார். அப்போ 133 மாணவர்கள் புதுக்கவிதை எழுதி ஒரு தொகுப்பாக கொண்டு வருகிறார் திருக்குறள் சாந்தகுமாரி முத்து எத்திராசன்.
இது ஒரு முயற்சி இல்லைங்களா? மாணவர்களையே புதுக்கவிதையோ இல்லையோ என்னோ அவங்க தெரிஞ்சதில் உடைய எழுதுகிறாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 133 மாணவர்களை கொண்டு எழுதி வந்த நூல் தான் அவருடைய அந்த நூல். மாணவர் சிந்தனையில் வள்ளுவம், திருக்குறள் தெளிவுரை மாணவர் கவிதை என்ற பெயரிலே அந்த நூல் 2024ஆம் ஆண்டு வெளிவருகிறது. இது குறிப்பிடத்தக்க ஒரு நூல், தொகுப்பு நூல்களிலே குறிப்பிடத்தக்க ஒரு நூல். அதற்கடுத்து இன்னொரு நூல் வருகிறது, கவிதையிலே வருகிறது, புது கவிதையிலே வருகிறது. அந்த புது கவிதையில் வருகின்ற உரை என்ன ஆகிறது என்றால், ஒவ்வொருவர் ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு புது கவிதையை எழுதுகிறார்கள். முதல்ல நாம் பார்த்தது ஒவ்வொருத்தரும் உரை எழுதினாங்க, ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு உரை. ஆனால் இங்கே ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு புது கவிதை எழுதுகிறார்கள். அப்போ எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 1330 பேர் 1330 குறட்களுக்கும் 1330 குறள் அந்த புது கவிதைகள் படைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தொகுத்து தந்தவர் திருச்சியில் இருக்கின்ற முனைவர் தாமரை. அவர்தான் அந்த முயற்சியை மேற்கொண்டு எல்லாம் புது கவிதை வடியிலே அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். இப்போ இதெல்லாம் குறிப்பிடத்தக்க சாதனைகள். ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொருவர் உரை, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு ஆளுமை உரை, ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு மாணவர் உரை, ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கவிதை உரை. இந்த 4 பேர் வரலாற்றிலே, உரை வரலாற்றிலே தம்மால் இயன்ற அளவிற்கு ஒரு சாதனை செய்திருக்கிறார். ஏன்னா யார் சாதித்தாங்கன்றது முக்கியம். அதை நான் எல்லாமே பின்னால் நான் தொகுத்து தருவேன். யார் சாதனையாளர்கள் அப்படி என்ற நிலையில் முதல்ல நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொருவரும் ஒரு சிலர் ஒரு நூல் இல்லைங்க, பல நூல் எழுதியிருக்காங்க, பல நூல் எழுதியிருக்காங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்குற பொழுது ஏறத்தாழ ஒரு 20-22 பேர் என் உட்பட பல நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் திருக்குறளுக்கு அதிகமான நூல் எழுதினவர்னு ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுங்களா? பேராசிரியர் அரங்கராசன். 31 நூல் எழுதியிருக்காருங்க. 31 நூல் எழுதியிருக்கார். தனித்தனியாக 40 நூல் எழுதியிருக்கார். அதில் உரை நூல்கள் மட்டுமே 31. எப்போ உலக திருக்குறள் மையம் வள்ளுவர் கோட்டத்திற்கு அவர் வந்தாரோ அப்போ தான் எழுத ஆரம்பித்தார். 15 ஆண்டுகளிலே அவர் இன்றைக்கு 40 நூல்கள் படைத்திருக்கிறார். அந்த 40 நூல்களிலே 31 நூல்கள் உரை நூல்கள். அவர் தாங்க உரை நூல்களிலேயே உச்சத்தில் இருக்கிறவர். இல்லை வரல, பாவம், அவர் படுக்கை ஆயிட்டார். இனி வருவது கடினம். ஆனாலும் என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அவங்க யார் சாதித்தவர்கள் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய கடமை என்னுடையது. அதனால தான் அந்த உரைகளை முழுமையாக நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே தேநீர் வந்துடும். ஒரு 5 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கிறேன். திருக்குறள் தெளிவுரை அப்படின்னு முதல்ல திருக்குறளார் கொண்டு வரார். 1949 திருக்குறளார் தெளிவுரைன்னு கொண்டு வரார். அதன் பிறகு காமத்துப்பால் என்பதற்கு தனி உரை, உலக பொதுமையை திருக்குறள் உரை விளக்கணும் ஒரு தனி நூல், திருக்குறள் அதிகார விளக்கணும் ஒரு தனி நூல், இப்படியெல்லாம் கொண்டு வரார். இந்த திருக்குறள் உலக பொதுமறை உரை விளக்கத்தை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முன்னுரை பகுதி, குறிப்பு பகுதி, உரை பகுதி, உரை விளக்க பகுதி, சிந்தனை பகுதி அப்படின்னு பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 1142 பக்கங்கள், 1142 பக்கங்கள். ஆனால் திருக்குறளை அதை வைத்துக்கொண்டு தான் பேரர் அண்ணா பாராளுமன்றத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார்.
அங்கே போய் திருக்குறள் பரப்பட்டோன்னு இடம் கொடுத்தார், கொஞ்சம் தவறிட்டார், அதை முறைப்படுத்தவில்லை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பின்னால் குறைபட்டு கொண்டார். ஆனால் அவர் பரப்பியது போன்று கிராமம் கிராமமாக பட்டி தொட்டிகள்லாம் சென்று திருக்குறளை பரப்பியவர்கள் அப்படி என்ற நிலைப்பாட்டிலே பார்த்தால் அவருக்கும் ஒரு இடம் உண்டு. அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியும். திருக்குறளார் முனுசாமி, திருக்குறளார் முனுசாமி. அதற்கடுத்ததாக நம்முடைய கவிச்சங்கம் கண்மதியன் முதல்ல என்ன செய்கிறார் தெரியுங்களா? திருக்குறள் முதல்ல ஒரு உரை இது ஒரு அதிகாரத்திற்கு ஒரு குறள் வெண்பா, மன்னிக்கணும், ஒரு வெண்பா, நாட்சியர் வெண்பா, நேரிசை வெண்பா, ஏதோ ஒரு போட்டி நடத்தினாங்க அரசு. கலைஞர்கள் அந்த காலத்தில் ஒரு போட்டி வைத்தார். அந்த போட்டி வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்? இவர் ஒரு உரை எழுதுகிறார் 1976. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு நேரிசை வெண்பா அப்படின்னு முதல் நேரிசை வெண்பாவில் ஒரு கவிதை நூலை படைத்தவர் என்று சொன்னால் அது கண்மதியன் அவர்களுக்கு அந்த பெயர் உண்டு. 133 அதிகாரங்களுக்கு 133 நேரிசை வெண்பாக்கள் படைத்த ஒரு பெருந்தகை. அதோடு விட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, திருக்குறள் இயல்புரை இருவரி உரை, திருக்குறள் இயல்புரை ஒருவரி உரை, அதையும் எழுதிட்டார். அதுக்கடுத்து ஒரு பதிப்பு கொண்டு வரார். பதிப்பு கொண்டு வர என்ன செய்கிறாருனாக்கா, ஒருவரி உரையோடு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் இணைத்து ஒரு உரை கொண்டு வரார். ஒருவரி உரையோடு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் இணைத்து ஒரு உரை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பல நோக்கில் உரை கண்டவர்கள் என்ற நிலையில் நம்மிடையே இருக்கின்ற கண்மதியன் அவர்களும் இடம் பெறுகிறார்கள். அது நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோடு இருக்கின்ற இன்னொருவர் அந்த சாதனைக்குரியவர், அது வேற யாரும் இல்லை, நான் தான். முதல்ல 1994 மக்கள் உரை எழுதினேன். 94 மக்கள் உரை. அதற்கடுத்து முப்பாலில் முச்சீர் முத்துகள், திருக்குறள் மக்கள் உரை. அதுக்கடுத்து திருக்குறள் நாட்சீர் மணிகள், குறளின் குறள், திருக்குறள் ஆய்வு மெய்யுரை அப்படின்னு ஆய்வு மெய்யுரையே நான் 6 தொகுதிகள் கொண்டு வரேன். 6 தொகுதிகள் கொண்டு வரேன். அதில் ஒரு தொகுதி இருக்கு பாருங்க, கடவுள் வாழ்த்து. இது கடவுள் வாழ்த்து என்ற ஒரே அதிகாரத்துக்கு, ஒரு அதிகாரத்திற்கு 576 பக்கங்கள். என்ன இதெல்லாம் வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கணும். இது ஒரு ஆய்வுரை, ஒரு இதுதான். இந்த மாதிரி 6 தொகுப்புகள் கொண்டு வர, 6 தொகுப்புகள். நம்முடைய மழை 2வது அதிகாரத்துக்கு பாருங்க, வான் சிறப்பு, அதுக்கு மட்டும் 324 பக்கத்தில் கொண்டு வர. அப்படி 6 தொகுப்புகள். அப்ப இந்த அணுக்க உரை ஆய்வு என்பதிலே அதிகமான நூல் வெளியிட்டவர் என்ற பெயர் எனக்குண்டு. அதன் பிறகுதான் நான் ஒரு வரி உரை எழுதினேன். அது ஒன்று. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, புலவர் எண்ணி ராமலிங்கம்னு ஒருவர் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். புலவர் எண்ணி ராமலிங்கம் அவர் திருக்குறள் அகவல்னு ஒன்று கொண்டு வரார், 300 பாடல்கள். பொதுமறை புகட்டும் உடைமைகள் 10ன்னு ஒன்று கொண்டு வந்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு தரார், 10 உடைமைகளை மட்டும் வைத்துக்கொண்டு. அப்புறம் திருக்குறள் தெளிபொருள் அகவல்னு சொல்லி அகவல்லேயே உரை எழுதுகிறார். இந்த 3 நிலைகள் அவரிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக உழைத்தவர்கள், உரை வரலாற்றிலே அளவுக்கு அதிகமாக உரைத்தவர்கள். இந்த கூசா ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. கூசா ஆனந்தன் ஒருவர். நான் சில நேரங்களில் உரையில் கொஞ்சம் ஆழமாக போனதற்கு எனக்கு அப்பனாக விளங்கியவர் தான் கூசா ஆனந்தன். அவர் தான் இளங்குமரனாரோடு சேர்ந்து கொண்டு திருக்குறள் இவங்க உரை இயக்கம் நடத்தினாங்க இல்லைங்களா. வேலை அரசமாணிக்கனார் குறளாயம் என்கின்ற அமைப்பு நடத்தினார். அதில் இளங்குமரனார் இருந்தார், கூசா ஆனந்தனும் இருந்தார். அவர் அதில் இருந்து தான் இயக்கி கொண்டிருந்தார்கள். அதில் என்னன்னா, என்னை பெரிய 2 பேரும் 2 வகையில் வருவாங்க. இளங்குமரனார் என்கின்ற அந்த பெருந்தகை 6 தொகுதிகளாக பெருசாக
திருக்குறளுக்கு உரை கொண்டு வந்தார். முதல்ல சின்ன உரை கொண்டு வந்தார். அதன் பிறகு 6 தொகுதிகளாக கொண்டு வந்தார். தமிழ் மரபுரை, தமிழ் உரை அடிப்படையாக கொண்ட உரை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதில் ஒருவர் கூசா ஆனந்தனுக்கு என்ன தனி சிறப்புனாக்கா, அவர் சாங்கியத்தை முழுதும் கற்றவர். சாங்கியத்தை கற்றவர். சாங்கியனா உங்களுக்கு ஓரளவு தெரியும் நான் நினைக்கிறேன். கடவுள் இல்லை, ஏதோ ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்கிறது. அதற்கு பெயர் பிரகிருதி. அதற்கு உரை மணிமேகலை போன்றவற்றில் உதயகுமார காவியத்திலே ஆதி முதல் மூலப்பொருள், மூலப்பகுதி, மன்னிக்கணும், மணிமேகலையில் பிரகிருதி என்பதற்கு மூலப்பகுதி என்று உரை விளக்கம் தருகிறார்கள். அதே போன்று உதயகுமார காவியத்தில் மூலப்பகுதியினை அது மொழிபெயர்ப்பு தருகிறார்கள் பிரகிருதி என்பதற்கு. அதான் சாங்கியத்தில் வருகிறது. இந்த மூலப்பகுதின்னு வருது பாருங்க, இதுதான் திருவள்ளுவரை அந்த காலத்தில் பாதித்திருக்கிறது. ஏன்னா முதலில் இருக்கின்ற இறை தொடர்பான அந்த கோட்பாட்டில் ஆதி பகவன் என்று அவர் பயன்படுத்துவதற்கே இந்த பிரகிருதி தான் காரணம். மூலப்பகுதி. கடவுள் படைக்கல இந்த உலகத்தை, ஏதோ ஒரு மூலப்பகுதி இருந்திருக்கிறது. அந்த மூலப்பகுதியிலிருந்து உலகம் தானே தோன்றியது, உலக உயிரினங்கள் தானே தோன்றியன என்பதுதான் பிரகிருதி தத்துவம். அதுதான் சாங்கியம். இந்த சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் கூசா ஆனந்தன் அவர்கள் முதலாக உரை வரலாற்றில் உரை காண்கிறார்கள். அதெல்லாம் வேற, எனக்கு உரை தான்ப்பா, இப்போ மற்றதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. உரை வரலாற்றில் அவர் செய்த சிறப்பு ஒன்று என்பது நாம் பார்க்க வேண்டியது. மலரினும் மெல்லிது காமன்னு ஒரு நாடகம் காமத்துப்பாலுக்கு எழுதுகிறார். முதல்ல திருக்குறள் உண்மை பொருள்னு அறத்துப்பால் பொருட்பால மாற்றி எழுதுவார். முறை மாறி வந்த உரை, வைப்பு முறை மாறி வந்த உரைகளில் இவரது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி மாற்றி போட்டால் யார் படிக்க போகிறாங்க, திடீர்னு பார்க்குறதும் கடினம்னு சொல்லி அதை பரிமேழுடைய வைப்பு முறையிலே கொண்டு வந்து உரையை மட்டும் தந்துட்டு போகிறார். அப்போ அந்த வகையில் இவருடையது 3 நூல்கள் அமைகின்றன. சரிங்களா? இன்னும் இருக்கு. இந்த தொகுப்பு வாரியில் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்கள முதன்மைப்படுத்துவது தான் என்னுடைய கடமை. ஒரு உரை எழுதிட்டு போனவங்க என்பது நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை முதன்மைப்படுத்துவதை விட இவர்களை முதன்மைப்படுத்துவது என்பது எனது முதன்மை நோக்கம். அதில் தான் கண்மதியன் வந்துடுறாரு, அரங்கராசனும் வந்துடுறாரு, நானும் வந்துடுறேன், நம் மையத்தை சார்ந்த பல பேர் வந்துடுறாங்க. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறது, கூசா ஆனந்தனுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறது ஆவே ராமசாமி என்ற ஒருவர். ஆவே ராமசாமி ரொம்ப திருக்குறளில் ரொம்ப ஆழ்ந்த பற்றுடையவர். திருச்சியில் அவரை நாங்கள் பல கூட்டங்களுக்கு நான் போய் பார்த்துருக்கேன். அவர் நம்மோடு எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பார், ஆவே ராமசாமின்ட்டு. அவர் என்ன செய்கிறார்னா 8 நூல்களை கொண்டு வருகிறார். 8 நூல்கள், 1 2 அல்ல, 8 நூல்கள். திருக்குறள் முத்து பாகம் 1 2 3 2 பாகம் கொண்டு வந்துட்டு 3 சேர்த்து 2 பாகத்தை ஒரு நூல் வெளியிடுறார். அப்புறம் திருக்குறள் நயம் இல்லறையியல் முடிய, திருக்குறள் நயம் பொருளும் இன்பமும், திருக்குறள் நயம் காமத்துப்பால் அப்படின்னு கொண்டு வரார். அதற்கடுத்து திருக்குறள் முத்து பைந்தமிழ் இன்பம்னு ஒரு நூல் கொண்டு வரார். திருக்குறள் அகவல்னு சொல்லி 1133 அதிகாரத்திற்கும் 133 அகவல்கள் பாடங்களாக கொண்டு வருகிறார். இப்படி 8 நூல் கொண்டு வருகிறார். இது இவங்கள்லாம் நம்ம கண்ணெதிரே இருந்த நண்பர்கள். திருக்குறளுக்காக தம் உயிரை கொடுக்கிற பெரிய ஒரு அன்புடையவர். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவைக்கு ஹரிஹரன் இப்போதான் இறந்தார். இவங்களுக்கெல்லாம் நான் படம் திறக்கிறேன். பூவைக்கு ஹரிஹரன் பட திறப்பு விழா இப்பொழுது இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், எனக்குள்ள ஒரே இறைவன், கடவுள் கிடையாது எனக்கு, எனக்குள்ள ஒரே இறைவன் திருவள்ளுவர். எனக்குள்ள ஒரே தெய்வங்கள் திருக்குறளுக்கு தொண்டு செய்தவர்கள். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, திருவள்ளுவருடைய பெரிய உருவச்சிலை
உங்களுக்கு நான் எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்டிருக்கேன். பொருட்காட்சியில், அரசு பொருட்காட்சியில் மிகப்பெரிய சிலையாக வைத்திருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அந்த சிலையை யாரிடம் கொடுத்தால் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும் என்று அரசு நினைத்தது. அப்பொழுது இதுக்கு ஒரே ஒரு நபர் இருக்கிறார், மோகன்ராஜிடம் கொடுத்தால் அது உயிரோட்டமாக இருக்கும்னு சொல்லி அந்த மாபெரும் பெரிய சிலையை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த சிலை தான் எனக்கு இறைவன். ஏன்னா திருவள்ளுவருக்கு கடவுள் கிடையாது, இறைவன் கோட்பாடு தான் அவருக்கு. அதனால் அவருடைய கோட்பாட்டின்படி நான் திருவள்ளுவரையே இறைவனாக்கி வழிபாட்டு கொண்டிருக்கிறேன். காலையில் 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வழிபாடு செய்த பிறகுதான் என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன். அதுக்கடுத்ததாக 40 சான்றோருடைய படங்கள், குன்றக்குடி அடிகளார், திருக்குறளார், கே.ஆ.பி. விஸ்வநாதம் என்று உள்ளிட்ட அத்தனை சான்றோருடைய படங்களையும் வைத்து நாள்தோறும் வழிபாடு செய்கிறேன். இப்பொழுது வருகின்ற ஆகஸ்ட் திங்களிலே 10 பேர் சான்றோருடைய படங்கள் திறப்பு விழா இருக்குது, படத்திறப்பு. அதில் கடைசியான படத்திறப்பு தான் ஈ. சுந்தரமூர்த்தி அவருடைய படத்திறப்பு. எல்லோருடைய படத்திறப்புகளும் உண்டு. எல்லாரையும் வழிபட்ட பிறகுதான் அதன் பிறகு எனக்கான பணிகளை தொடங்குகிறேன். ஆக என்னுடைய இறைவன் திருவள்ளுவர், என்னுடைய தெய்வங்கள் திருக்குறளுக்காக உழைத்தவர்கள். அதிலே நம்முடைய இவரும் வந்து சேருவார், பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனும் வந்து சேருவார். ஆக இதுதான் எங்களுடைய வழிபாடாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் என்னுடைய வீட்டுக்குள்ளே வருகின்றவர்கள் ஒரு கோயிலுக்குள் நுழைவது போன்ற உணர்வை பெறுவார். ஏன்னா முதல்ல இருக்கிறத நுழைவதற்கு முன்பே இதெல்லாம் இருக்கும். அதை கடந்து தான் அவங்க வரணும். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே ஒருவர் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய ஹரிஹரன். சென்ற ஆண்டு தான் இறந்தார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது படம் தயாராக்கி வைத்து விட்டோம். படத்திறப்பு விழா ஆகஸ்ட் 8, 9 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. அவரும் 5 நூல்கள் வழங்கியிருக்கிறார். 5 நூல்கள் வழங்கியிருக்கிறார். அதையடுத்து நீங்கள் பார்த்தால் மதுரை இளங்குமரனார் 2018 திருக்குறள் வாழ்வியல் விளக்க உரைன்னு சொல்லி 6 தொகுதிகள் கொண்டு வந்தார். நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நிற்கும். அவ்வளவு தொகுதிகளை தொகுத்து அவர் தமிழ் நுண் அடிப்படையில் கொண்டு வந்தார். அதன் பிறகு திருக்குறளுக்கு உரை திருக்குறளே அப்படி ஒரு நூல், அல்லல் இல்லை, இதெல்லாம் திருக்குறள் அணுக்க உரை ஆய்வுகள். இக்குறளுக்கு ஏன் இப்பொருள், இதெல்லாம் அணுக்க உரை நூல்கள். திருக்குறள் கருத்துரை அப்படின்னு 2 வரி உரை ஒன்று தந்திருக்கிறார். ஆக மொத்தம் அவர் பொறுத்தவரை 6 நூல்கள் ப்ளஸ் 4 நூல்கள் 10 நூல்கள் தந்திருக்கிறார். இளங்குமரனார் ஐயா, இளங்குமரனார் தெரியும் உங்களுக்கு. உலகத்திலே அதிகமான திருக்குறள் வழி திருமணங்களை நடத்திய ஒரே ஒரு மரங்கன் என்று சொன்னால் அது இளங்குமரனார் தான். அவரோடு சேர்ந்து நான் கொஞ்சம் நம்முடைய செல்வி இவங்களுடைய திருமணங்களை நாங்கள் நடத்தி வச்சுருக்கோம். ஒரு 3 திருமணம் நான் அவரோடு சேர்ந்து திருக்குறள் திருமணம் நடத்தி வைத்திருக்கிறோம். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா P.L. முத்தையா என்று ஒருவர், முல்லை P.L. முத்தையா, முல்லை முத்தையா. அவர் மொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது 3 நூல்கள் தந்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்று நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு குழந்தை, 10ஆம் வகுப்பு குழந்தை, செல்வி நேரு குமாரி அந்த குழந்தை பெயர். அந்த குழந்தை 2000 ஆண்டு அதில் அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும், அது குழந்தைன்றதால காமத்துப்பாலுக்கு எழுதலை, அவங்க அப்பா கூட சேர்ந்து காமத்துப்பாலை எழுதி ஒன்றா நூலாக போட்ட அந்த குழந்தை என்ன செய்த, அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் 1 வரி உரை எழுதியிருக்கு. 1 வரி உரை எழுதியிருக்கு. 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்தது, அது உரை எழுதுகின்ற பொழுது. அந்த இது நான் ஒரு மகிழ்ச்சியாக எண்ணி பார்க்கிறேன். அவரை அடுத்து தான் அவருடைய தந்தையார் தொடர்ந்து உரை எழுதினார். வள்ளுவரின் காதல், குறளின் குறள் அப்படி என்றெல்லாம் உரை எழுதியதெல்லாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்ததாக தங்க பழமலைன்னு ஒருவர், எல்லாம் இவங்கெல்லாம் திருக்குறளுக்காகவே வாழ்ந்தவர்கள், என் கண்ணெதிரே பார்த்தவர்கள், வள்ளுவர் கூட்டத்திற்கு எல்லாம் வந்தவர்கள் தான். இவர் என்ன செய்திருக்காருனாக்கா,
7 நூல்கள் எழுதியிருக்கார். 7 நூல்கள் எழுதியிருக்கார். கவிமாமணி கல்லாடன் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தோழர், அவர் 4 நூல்கள் எழுதியிருக்கிறார். திருக்குறள் உரைக்கணிகள் என்ற ஒரு நூல், அதன் பிறகு திருக்குறள் மணிகள், திருக்குறள் உரை ஒளி, திருக்குறள் ஒரு குறள் ஒரு உரை அப்படின்னு 4 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்திருக்கிறார். அது நம்ம எண்ணி பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்முக சிதம்பரம்னு ஒருவர், இவர் அதிகமாக அறியப்படாத ஒருவர். சண்முக சிதம்பரம் இவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, அறுசீர் விருத்தத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் அறுசீர் விருத்தத்தில் 3 பாடல்கள் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் தந்து எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வழிகாட்டும் வள்ளுவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். குறள்நெறி போற்றி என்று எழுதியிருக்கிறார். குறள்மொழி என்று எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் போற்றி என்று எழுதியிருக்கிறார். இப்படி பல வகை நூல்களை அவர்கள் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மதுரை பாபாராஜ், அவர் இன்றைக்கும் இருக்கிறார். வள்ளுவர் குறள் குடும்பத்தில் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவர் நாம் போன முறை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். 4 வகையான கோணங்களில் திருக்குறளுக்கு உரை கண்ட ஒருவர். 4 வகையான கோணங்களில். அது என்ன 4 வகையான கோணம்? முதல்ல, ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு வெண்பா கொடுத்தார். என்ன வெண்பா? நேரிசை வெண்பா. அப்படி ஒரு 3 தொகுதிகள் அவர் கொடுத்தார். 1330க்குமே கொடுத்தார். அப்புறம் என்ன செய்தார்னா, குழந்தைகளுக்கு பாடலாக கொண்டு போனார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் பாடல்களாக கொடுத்தார். இது 2வது நிலை. 3வது, அவர் செய்தது ஒவ்வொன்றுக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தார். ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தார். 3வது முறை. அதற்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, குறள் வடிவத்திலேயே குறளுக்கு உரை தந்தார். வரலாற்றில் குறளுக்கு 4 கோணங்களில் உரை தந்த ஒரு பெருமகனார் என்றால் இவருக்கு அந்த பெருமை உண்டு. 4 கோணங்கள். முதல்ல வெண்பா, நேரிசை வெண்பா 1330 குறட்பாக்களுக்கும், அதற்கடுத்து குழந்தைகளுக்கு பாடல்களாக கொடுத்தார். 3வதாக நாம் பார்ப்பது குறள் வடிவத்தில் கொடுத்தார். அதன் பிறகு ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்டு வந்தார். ஆக ஒரு 4 கோணம். அவருக்கு நாங்கள் விருது கொடுக்க காத்திருக்கிறோம். 4 கோணங்களிலே அவர்கள் உரை தந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை இன்றைக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வீட்டில் வேற ஒரு குடும்ப நிகழ்வு இருப்பதால் இன்றைக்கு அவரால் வர முடியாது போயிற்று. அதற்கடுத்து தான் நான் சொன்ன நம்முடைய அரங்கராசன். 31 நூல்கள், உரை நூல்கள் மட்டும். உலகத்திலேயே அதிகமான உரை நூல்கள் தந்த ஒருவர் நம்மிடம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஆனால் பாவம் இன்றைக்கு எழுந்திருக்க முடியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் 31 நூல்கள் கொடுத்தார். நான் முதல்ல 11 நூல்கள் போட்டேன். ஐயா இல்லைங்க, எந்த எல்லா நூலையும் இப்படி கொண்டு வாங்க, மொத்தம் 40 நூல்கள், அதில் 31 நூல்கள் உரை நூல்கள் அப்படின்னு அவர் பட்டியல் தந்தார். அப்படியே நான் நூற்பட்டியலில் உரை நூற்பட்டியலில் வரிசை போடுறோம் இல்லைங்களா, அதில் அப்படியே அந்த 31 நூலையும் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இது ஒரு சாதனை. ஏன்னா 31 நூல், அதை நான் நினச்சி பார்க்கேன். 2015 தான் உள்ளே வரார். 11 ஆண்டுகள். 11 ஆண்டுகளில் ஒருத்தர் 40 நூல்கள் எழுதியிருக்கார். என்னை அடுத்து உலகத்தில் அதிகமான திருக்குறள் நூல்கள் எழுதியவர் அப்படின்னா அது பேராசிரியர் அரங்கராசன் அவர்களையே சாரும். அது அவர் நம்மோடு இருக்கின்ற ஒருவர். ஆனால் இன்றைக்கு பாவம் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே அவர் இருக்கிறார். தொடக்கத்தில் தான் நான் போய் அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அவரை சென்று நான் பார்த்தேன். எங்கள் குரு வந்திருக்கிறார்னு கண்ணு திறந்து அப்போதான் பார்த்தார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய அளவிலே உரை எழுதியவர். அங்கங்கே சின்ன சின்ன கவிதைகளை அவரே ஒரு கவிதை எழுதி நடுவில் போடுவார். வரலாற்று செய்திகளை நடுவில் போடுவார்.
நடுநடுவில் இப்போ உள்ள கனியிலிருந்து படங்களை வைப்பார், சிரிப்புகளை வைப்பார். இப்படி வைத்து ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் தந்து சார். அம்மா அவரே தானாக ஒவ்வொரு குறளுக்கு நடுவில் கவிதை எழுதுவார். அவரே எழுதுவார். 2 வரி கவிதை, 3 வரி, 4 வரி கவிதைன்னு ஒவ்வொரு நூல்லையும் எழுதியிருப்பார். இன்றைக்கு அந்த மனிதனால் எழுந்திருக்க முடியவில்லை என்கின்ற பொழுது மனம் சங்கடப்படத்தான் செய்கிறது. அந்த நிலையை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்ததாக நம்மிடையே இருக்கின்ற ஒருவர், எல்லாமே பெரும்பாலும் சாதனைக்குரியவர்கள் நம்மோடு இருந்தவங்க. அதான் உலகத்திற்குள் மையத்தின் சாதனை. என்ன, உலகத்து மையத்தில் தோன்றிய பிறகுதான் உலக நாடுகளிலே மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிற்று. உலக நாடு முழுதும் மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிற்று. அந்த எழுச்சியினுடைய விளைவு தான் இத்தனை சிறப்புகளும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ சொன்னவங்களை பார்த்தீங்கன்னா 100க்கு 90 விழுக்காடு உலகத்திற்கு மையத்தில் இருந்தவர்கள். அதுக்கடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறது யாருன்னு சொன்னால் கோப்பா செல்லம்மாள். இன்னைக்கு பாவம் படுத்திட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா அவங்க செய்தது என்னன்னாக்கா, திருக்குறளுக்கு 7 சொல் உரை எழுதினாங்க. 7 சொற்களில் உரை எழுதினாங்க. ஏன் இன்னும் சுருக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் 5 சொல் உரைன்னு எழுதினாங்க. இல்லை 5 சொல் உரை இல்லை, மன்னிக்கணும், முச்சொல் உரை. 3 சொல்ல உரை எழுதினாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஒரு குறளுக்கு 3 சொல்லு கூட அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு 2 சொல் உரைன்னு எழுதினாங்க. இப்போ 1330 குறட்பாக்களுக்கும் 2 சொல் உரை எழுதுறதுனாக்கா நான் அதை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்குறேன். என்னால் முடியாதுங்க, என்னால் முடியாது. அந்த வகையில் அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றவர்களை இன்னைக்கும் நாம் பணியமாக பார்க்கிறோம். 2 சொல்லே தந்திருக்காங்களே, பார்த்துருங்களேன், புத்தகத்தில் பாருங்களேன். அதனால அது கடினம், ரொம்ப கடினமானது. நீங்கள் ஒரு அதிகாரத்திற்கு வேண்டுமானால் ஒரு 2 சொல்ல நீங்கள் விளக்கம் தந்துட்டு போகலாம். ஆனால் 7 சீர் கொண்ட சொல்ல 2 சீரில் நீங்கள் உரை தருதுன்னு சொன்னால் எல்லை மீறிய ஒரு செயல். இல்லை, அந்த அந்த குறளினுடைய திரண்ட கருத்தை அம்மா முயற்சித்திருக்காங்க. இந்த முயற்சியை பாராட்டுறோம். முழு கருத்து கிடைக்குமா என்பதெல்லாம் முடியாது. அந்த முயற்சி எடுத்தாங்க பாருங்க, அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க பாருங்க, அதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் அவங்க தான், நாங்கள் கிராமமாக போனோம் பாருங்க, 119 கிராமத்தில் போனோம் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள். எல்லா சுற்றுப்பயணக்கும் வந்தவர்கள், எல்லா கிராமத்திற்கும் வந்தவர்கள், எல்லா கிராமத்திலும் பாடல் பாடியவர்கள், சில கிராமங்களில் அந்த கையில் விளக்கு ஏந்தி கொண்டு நடனம் ஆடியவர்கள், மலேசியாவிலும் கிராமத்திற்காக விளக்கு ஏந்தி அங்கே நடனம் ஆடியவர். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு பெண்மணியார் இன்றைக்கு சாய்ந்து கிடக்கிறார் என்பது நமக்கு வருத்தம் தரக்கூடிய செயல்தான் என்று நான் பார்த்தேன். அந்த ஒரு பெண்மணியார் ஒவ்வொரு குறளுக்கும் 7 சொல், 3 சொல், 2 சொல் முயற்சி பாராட்டத்தக்கதை தவிர அதில் முழு பொருள் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. பெரும் பயன் அதற்கு உண்டா என்றால் இல்லை, அது வேறு. ஆனால் ஒரு பெண்மணி எடுத்த முயற்சி என்பது பாராட்டத்தக்கது. திருவள்ளுவருக்கு மாடம் அமைத்து வழிபாடு செய்து வந்தார். கிராமங்கள் தோறும் கருத்து விளக்க பயணங்கள் மேற்கொண்டு ஆங்காங்கே பாடிக்கொண்டு வருவார். எவ்வளவோ செய்தார். திருமாவளவன் வைத்துத்தான் அந்த படத்தரப்பை செய்தார்கள். எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு வகையிலே அந்த அம்மாவை முதற்கட்டமாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு தான் நான் சென்று பார்த்தேன். படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அதற்கடுத்து இன்னொருத்தர் வரார், வாசு மாரியப்பன், மாரிமுத்து மாரியப்பன் ஒருவர். இந்த அம்மா சீர்சீரா பார்த்தாங்க. அவர் எழுத்தா பார்க்கிறார். எழுத்தெண்ணி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்போ திருக்குறளுக்கு என்ன செய்கிறாரு, முதல்ல
13 எழுத்துக்களில் உரைன்னு 1330க்கு எழுதுறார். அடுத்து 10 எழுத்துக்களில் உரை, எழுத்துக்களில் ஞாபகம் வச்சுக்குங்க, 10 எழுத்துக்களில் உரை அப்படின்னு அடுத்து எழுதுறார். அப்புறம் 7 எழுத்துக்களில் உரைன்னு இன்னொன்று கொண்டு வரார். அந்த அம்மா சொற்களில் உரைன்னு கொண்டு போனாங்க, இவர் எழுத்துக்களில் உரைன்னு கொண்டு போறார். 3 நூல்கள் கொண்டு வந்தார். மாரிமுத்து சரி ஊர் தெரியவில்லை, நான் பார்க்கல சரியா. அதற்கடுத்து என்ன செய்கிறாருன்னா 4 3 ஒன்றா சேர்த்து ஒரு புத்தகம் போட்டுடுறார். அதன் பிறகு அதை திருக்குறளுக்கு 4 வழி அப்படின்னு 4 கோணங்களில் கொண்டு வரார். அப்புறம் கடைசியில் வரார், இன்னொரு நூல் எழுதுறார், வியங்கோல் வினைமுற்றாய் திருக்குறள் 1080 கருத்துரை. எல்லாம் இந்த 1080 அறத்துப்பால் பொருட்பால் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் வியங்கோல் வினைமுற்று தரார். கற்க கசடற அப்படின்னு முடிகிற மாதிரி வியங்கோல் வினைமுற்றாகவே உரை எழுதுறார் அறத்துப்பால் பொருட்பாலுக்கு. இது ஒரு பெரிய முயற்சி தான். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் சாதனை முயற்சிகள். உரை எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அது வேறு. அதையெல்லாம் என்னுடைய மனதிலே நிறைந்த சான்றோர்கள், எல்லாரையும் நான் வணங்குகிறேன். ஆனால் இது சாதனை முயற்சிகள். இன்னொருவர் இப்பொழுது சென்ற முறை நமக்கு தலைமை தாங்கி விட்டு போனவர் அரங்கராமலிங்கம், பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர். இவர் ஒரு நல்ல ஒன்று செய்தார். அது உரை முயற்சி அல்ல, ஒரு தனி முயற்சி. எல்லாருடைய கட்டுரைகளும் திருக்குறள் தொடர்பாக வந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து பெருசாக கொண்டு வந்தார். ஒரு தொகுதின்னு 10 தொகுதியை தொகுத்து போட்டார். 10 தொகுதி எல்லார் கட்டுரையும் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தில் வரை வந்த கட்டுரைகள், சிறந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து, என் கட்டுரை உட்பட எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு தொகுதி பெருசு 10 தொகுதிகள் கொண்டு வந்தார். என்னுடைய நூலகத்தில் பார்த்தா இவ்வளோ தூரத்தில் இருக்காது, 10 தொகுதிகள் கொண்டு வந்தார். அதன் பிறகு உரை எழுதுகின்ற பொழுது என்ன செய்தார்னா, தெய்வப்புலவர் திருவாய்மொழின்னு ஒரு முதல்ல உரை கொண்டு வந்தார். அதற்கு திருக்குறள் மாணவர் சுருக்க பதிப்புன்னு ஒன்று கொண்டு வந்தார். திருக்குறள் கவினுரை என்று சொல்லி உரைநடை மாற்றம் இருக்கு, மாற்றி இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உரையை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு உரையை மாற்றினார். அப்புறம் திருக்குறளுக்கு எளிய உரைன்னு கொண்டு வரார். எல்லாவற்றிலும் உரை மாற்றங்கள் காணப்படுகின்றன. அப்போ இன்னைக்கு இருக்கின்ற ஒருவர் அவரை பொறுத்தவரையும் திருவள்ளுவரை என்ன எப்படி காண்பார் தெரியுங்களா? திருவள்ளுவர் ஒரு சித்தர்னு புத்தகமே எழுதியிருக்கார். திருவள்ளுவர் ஒரு சித்தர், அவரும் தன்னை சித்தர் மரபின் வந்தவராக நினைத்துக் கொள்ளுகிறார். திருவள்ளுவர் ஒரு சித்தர் தான் ஒரு புத்தகமே தனியாக எழுதியிருக்கார். அவர் 4 கோணங்களில், ஆனால் ஒவ்வொரு கோணத்திலையும் உரை மாறி இருக்கு. அதனால தான் அதை சேர்த்தேன், இல்லைன்னா நான் சேர்த்திருக்க மாட்டேன். அந்த நிலையில் நம்முடைய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் உரை எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவங்களெல்லாம் சாதனையாளர்கள். இதில் 90 விழுக்காடு உலக திருக்குறள் மையத்தின் சாதனையாளர், தொடர்புடைய சாதனையாளர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரப்போறோம். என்னன்னா, வைப்பு முறை மாற்றி எழுதிய உரையாசிரியர்கள், வைப்பு முறையை மாற்றி எழுதியவர்கள். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், சாதாரணமாக முடியாது. ஒரு துணிச்சல் இல்லாமல் முடியாது. நாங்கள்லாம் எழுத முடியாது, எழுதக்கூடாது, அது வேற. ஆனால் எழுதி இருக்காங்க. பல காரணங்களால், பல கோணங்களில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய பெயர் பட்டியலை மட்டும்தான் நான் படிக்க போகிறேன். உள்ளே என்ன செய்திருக்காங்க, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு அப்படியே விரிவாக நான் எழுதியிருக்கேன். வைப்பு முறையின இப்போ கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் முதல்ல வரும் கற்று அதனாலாய பையனன்கொள் மலர் மிசை ஏகினான் அப்படின்னு வைப்பு முறை இருக்கு இல்லைங்களா? இந்த வைப்பு முறையை மாற்றி எழுதுகிறவங்க. கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பிரின்னு 1330 வரும். இதை 1322 கொண்டு போகிறவங்க. இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு போவாங்க. அதிகாரங்களை மாற்றி இருப்பாங்க. இருக்கு
அதிகாரங்களை மாற்றியிருப்பாங்க, குரல் வைப்பு முறையை மாற்றியிருப்பாங்க, அறத்துப்பாலில் இருக்கிறத பொருட்பாலில் போடுவாங்க, பொருட்பாலில் இருக்கிறத அறத்துப்பாலில் போடுவாங்க, அறத்துப்பால் பொருட்பாலில் இருக்கிறத ஒன்றா தூக்கி எடுத்து கொண்டு வந்து அதையெல்லாம் ஒன்றாக்கி போடுவாங்க. இப்படி நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க. மாற்றங்கள் செய்த அறிஞர்களுடைய பெயர்களை மட்டும் படிக்கிறாங்க. இந்த மாற்றம் என்பது இவர்கள் மொத்தமே செய்ததல்ல. முதல் மனக்குட உரைன்னு எடுத்துக்கிட்டா அங்கிருந்தே மாற்றங்கள் தொடங்கிடுது. காளிங்கரே மாற்றங்கள் செய்கிறார், பரிதியார் மாற்றங்கள் செய்கிறார், இப்போ நம்முடைய பரிமேழகர் மாற்றம் செய்கிறார். மனக்குடவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது பரிமேழகர் மாற்றம் செய்து தான் உரை எழுதுகிறார். அவங்க காலத்திலே உரை மாற்றங்கள் வந்துடுது. அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சுகாத்தியர்னு ஒருத்தர் இருந்தார். சுகாத்தியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தாருன்னா, எதுகை மோனையெல்லாம் சரியா இல்லை, இப்படித்தான் எதுகை மோனையெல்லாம் வரணும் அப்படின்னு குரல்களையே மாற்றி 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 எழுதினார். அதைத்தான் ஒரு பெரிய புலவர் பெருமகனார் அவர் என்ன செய்தாருன்னா, அவருடைய நூலெல்லாம் வாங்கி அந்த தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம் தொடங்கிய பெருந்தகை ஐயா பாண்டித்துரை தேவர், அவர் என்ன செய்தாருன்னா, இவர் மீதி இருக்கிற புத்தகங்கள்லாம் மொத்தமாக இருக்கிற புத்தகங்கள்லாம் அப்படியே வாங்கி, ஐயா ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் செய்த முயற்சி பாராட்டத்தக்கது, எல்லா புத்தகங்களையும் நானே வாங்கி கொள்கிறேன்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி விட்டேன். ஏன்னா இதெல்லாம் போச்சு, நான் திருக்குறள் கெட்டுடும்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டார். திருவிக்கா அவர்கள் உரை எழுதில மாற்றி எழுதினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிக்கா உரை மாற்றி எழுதுகிறார். வாவு சிதம்பரனார் மணக்குடவர் உரையை பின்பற்றுகிறார். ஏன்னா அவர் தான் முதல் மணக்குடவர் உரையை, அறத்துப்பாலை மணக்குடவர் உரையை முதல் பதிப்பித்தவர் வாவு சிதம்பரனார். அதுக்கு முன்னே மணக்குடவர் உரையே கிடையாது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகு முதல் திராவிட இயக்க உரை கண்டவர் யாருங்க? புலவர் குழந்தை. அவரும் உரையெல்லாம் மாற்றி எழுதுகிறார். குரல் கண்ட நாடும் வீடும் டாக்டர் தே ஆண்டியப்பன் குரலை மாற்றி எழுதுகிறார். நான் பெயர்களை மட்டும் படிச்சிடுறேன். கூசா ஆனந்தன், சிந்தனை செம்மல் கூசா ஆனந்தன், கவிரத்ன நலங்கிள்ளி, ராணா கல்யாண சுந்தரம், டாக்டர் ஜனகா கல்யாண சுந்தரம், மலேசியா சேர்ந்த ஒரு பெண்மணி, ஜனகா கல்யாண சுந்தரம், முனைவர் சாலமன் பாப்பையா, அதன் பிறகு கலை வித்தகர் ஆரூர் தாஸ், அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை அடுத்து வருகின்றவர் ராஜகாந்தீபன், திருக்குறள் ஒரு பகுத்தறிவு பார்வை அப்படின்னு புலவர் குடந்தையான். இவங்கள்லாம் இதில் இந்த முறை மாறி எழுதியவர்கள். ராணி இதழின் ஆசிரியர் டாக்டர் ஆமா சாமி, அவரும் மாற்றி எழுதியிருக்கார். அதற்கடுத்து நாஞ்சில் ஏஆர் மில்லர் மாற்றி எழுதியிருக்கிறார். அதன் பிறகு காப்பா அரவாணன், பா வீரராகவன், அதுக்கடுத்து பானுமதி கிருஷ்ணன் ஒரு பெண்மணியார், மானுமதி கிருஷ்ணன், செந்தமிழ்ச்செல்வன், இவங்கள்லாம் முறைமாறிய உரை தந்த பெருந்தகைகள். அதெல்லாம் பயன்படுமா என்பது வேறு. ஆனால் பல நோக்கங்களில் எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒருவர் அகரவரிசையை முதன்மை எல்லாத்தையும் தொகுத்து அகரவரிசையில் கொண்டு போவார். இன்னொருவர் கடைசி சீர் இருக்கு பாருங்க, அந்த கடைசி சீர் எடுத்து அகரவரிசைப்படுத்தி கொண்டு போவாங்க. 2 பேர் அதை செய்திருக்காங்க. இதெல்லாம் பயன்பாடு உடையது. மனப்பாடம் செய்கின்றவர்களுக்கு இதெல்லாம் பயன்பாடு உடையதாக இருக்கும். அந்த வகையில் அதை நம்ம மதிக்கலாம். ஆனால் மற்றெல்லாம் மாற்றி 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 கொண்டு போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வரிசைப்படி ஒரு நூல் போடுறாங்க, அவங்க உரை போடுறாங்க. அதில் கூசா ஆனந்தனும் அப்படி செய்கிறாரு, காப்பா அரவாணனும் அப்படி செய்கிறாங்க. ஏன்னா எத்தனை பேர் இந்த உரையெல்லாம் போய் பார்த்துன்னு இருக்க முடியுங்க? நீங்கள் திருக்குறளை படிக்கிறதுக்கு முதல்ல இந்த அதிகாரத்தில் எத்தனை குறள் திருப்பி பார்ப்பீங்க. அந்த அதிகாரத்தில் இருக்க குறளையே இவங்க மாற்றி மாற்றி எழுதியிருந்தாங்கன்னா எந்த வகையில் பயன்படும் தெரியாது. ஆனால் ஒரு நோக்கத்தை வைத்து தான் மாற்றுறார்கள். நோக்கம் இல்லாமல் மாற்றவில்லை, ஒரு நோக்கத்தை வைத்து தான் மாற்றுகிறார்கள். என்றாலும்
எல்லாருக்கும் பயன்பாடுடையதாக இந்த நூல்கள் அமைய வாய்ப்பில்லை. அதனால தான் குச ஆனந்தன் அவர்களும் காப்பா அரவாணன் அவர்களும் நாங்கள் எழுதிய உரை மீண்டும் சுருக்கமாக பரிமேழ முறை வைப்பின்படி பொந்து விடுகிறார். இது ஒரு நிலைப்பாடாக நம்ம பார்க்கிறோம். இவங்க என்னதான் செய்தாங்கன்னு, ஏன்னா நான் அது 10 பக்கம் படிக்கணும்னாக்கா என்னால் முடியாது. பேர் மட்டும் உங்கள் முன் வைத்து விடுகிறேன். அதற்கடுத்ததாக வருகின்றது குறட்பாவிற்கு குறட்பாவிலேயே உரை. குறட்பாவிற்கு குறட்பாவிலே உரை எழுதுகிறார்கள். இதற்கு வித்திட்டவரானாக நான் முதலே சொல்லியிருக்கேன். கவிராஜ பண்டிதர் ஜெகவீர பாண்டியனார் தான் முதல்ல வித்திடுகிறார். அவர் திருக்குறளுக்கு தன்கோணத்தில் உரை எழுதிய பிறகு, தன்கோணம்னா முக்கியமாக பார்க்கணும், தன்கோணத்தில் உரை எழுதிய பிறகு அவர் எழுதிய உரைக்கு ஒரு குறள் வெண்பா தருவார். அவர் எழுதிய உரைக்கு ஒரு குறள் வெண்பா தருவார். 1330 குறட்பாக்களுக்கும் 1330 குறள் வெண்பா. முதல்ல விளக்கம் தருவார். முதல்ல எடுத்த அதிகார தலைப்பு, அதிகார தலைப்புக்கு ஒரு வெண்பா தருவார், நேரிசை வெண்பா தருவார் அந்த அதிகார விளக்கத்திற்கு. அதன் பிறகு குறள் தருவார். குறள் தந்து பொருள் தருவார். பொருள் தந்த பிறகு அதற்கு புராண கதைகள் தருவார், சான்றுகள் தருவார். சான்றுகள் தந்து விளக்கம் தருவார், இலக்கண குறிப்புகள் தருவார். தந்த பிறகு ஒரு வரி உரை ஒன்று தருவார். அதன் பிறகு அந்த இவர் என்ன பொருள் கொண்டாரோ அந்த பொருளை மீண்டும் ஒரு குறட்பாவாக மாற்றி தருவார். பெரிய முயற்சி தான். ஒவ்வொரு குறட்பாவுக்கும் ஒரு புராண கதை இருக்கும். 1330 புராண கதைகளாவது இருக்கும். அந்த நிலைப்பாடு அதான் முதல்ல வரார். நான் இவங்கள்லாம் சான்று காட்டணும் இல்லைங்களா, ஒரு குறளாவது சான்று காட்டணும் இல்லைங்களா எப்படி எழுதுறாங்கன்றதுக்கு. அதனால் நான் எல்லாருக்கும் பொதுவாக என்ன செய்கிறேன்னா 41வது குறள் அதை எடுத்துக்கிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. இவங்க எப்படி உரை எழுதுகிறாங்க அப்படி என்று காட்டுவதற்கு ஒவ்வொருவரும் இந்த குறள் வழி உரை எழுதியவர்களுக்கு ஒவ்வொரு குறளும் அந்த அதிகாரத்து அந்த குறளைப்பாய் மட்டும் வைத்து இவங்க என்ன உரை எழுதியிருக்காங்க, எப்படி பொருள் கொண்டு இருக்காங்கன்றதை நான் காட்டியிருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும். அதை அடுத்து முதல் கட்டமாக ஆசுகவி ஆரோக்கிய சுவாமி என்பவர் உரை எழுதுகிறார், ஒரு குறட்பாவுக்கு உரை தருகிறார். அதற்கடுத்து கவிஞர் வி பத்மநாபன் உரை தருகிறார். அதையடுத்து தளவை திருமலை சாமி என்பவர் உரை தருகிறார். அதையடுத்து சங்கரபாண்டியன் அவர்கள் உரை தருகிறார். மதுரை பாபாராஜ் அவர்கள் உரை தருகிறார்கள். இவங்க உரை தந்தவர்கள் முறையாக உரை தந்தவர்கள். குறட்பா இலக்கணத்திற்கு குறள் வெண்பா இலக்கணத்திற்கு ஏற்றார் போன்று உரை தந்தவர்கள் இவர்கள். சில பேர் இருக்காங்க 7 சீர் கொடுத்தாலே சரி போதும் அப்படின்னு சில பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் இலக்கணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கள நம்ம குறள் வெண்பா உரைன்னு கொள்ள முடியாது. 2 வரி உரையில் கொண்டு போய் போட்டுடலாம். இருந்தாலும் அவங்களை இதில் சுட்டி அதன் பிறகு தான் இவர்களையெல்லாம் 2 வரி உரையில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த வகையில் வருகின்றவர்கள் தான் நாஞ்சில் ஏஆர் மில்லர் என்கின்ற ஒருவர், பேராசிரியர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் என்ற ஒருவர், அதன் பிறகு கவியமுதன் கவியழ உழவன் என்கின்ற ஒன்று. இவங்கள்லாம் இந்த வகையில் வருகிறார். அப்ப கவிராஜ பண்டித ஜெகவீர பாண்டியனார், ஆசுகவி ஆரோக்கியசாமி, கவிஞர் வி பத்மநாபன், தளவை திருமலைசாமி, சங்கரபாண்டியன் என்பவர்கள், அதனோடு நம்முடைய மதுரை பாபாராஜ், இவர்களெல்லாம் குறட்பாவிற்கு குறட்பா இலக்கணத்தோடு குறட்பா உரை வழங்கியவர். ஆனால் இலக்கணமே இல்லாமல் உரை வழங்கியவர்கள் நாஞ்சில் ஏஆர் மில்லர், பேராசிரியர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், கவி உழவன். இந்த 3 பேரும் இலக்கணமே இல்லாமல் உரை வழங்கியவர். ஆனாலும் சுட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க குறளுக்கு குறள்னு பொருள் தராங்க. தலைப்பு நூல் தலைப்பு குறளுக்கு குறள் அப்படின்னு தராங்க. அப்போ என்ன ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. அதனால் அந்த கேள்வி வரக்கூடாது என்பதால் அந்த கேள்விக்கான எப்படி போயிருக்காங்கன்னு சுட்டி, ஆனால் இதில் இலக்கணம் இல்லை அப்படி என்று நாம் சுட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஒரு ஆய்வாளன் என்ற முறையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்பாவில் உரை எழுதியவர், நேரிசை வெண்பாவில் உரை எழுதியவர்கள் 1330 குறட்பாவுக்கும் உரை எழுதியவர்கள் உண்டு, 1330 அதிகாரங்களுக்கும் உரை எழுதியவர்கள் உண்டு, சேர்ந்தெடுத்த குறட்பாக்களுக்கு மட்டும் உரை எழுதியவர்கள் உண்டு. ஒரு சில குறட்பாக்களுக்கு
முதல்ல ஒரே பாட்டில் ஒரு அதிகாரத்திலேயே குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பான்னு ஒரு அதிகாரத்துக்குரிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு இப்படி 7 கோணங்கள்லேயே உரை எழுதியிருக்கார் ஒருத்தர் 133 அதிகாரத்துக்கு. அது கொஞ்சம் இலக்கணம் தெரியலைன்னா ஒன்றும் தெரியாது. அந்த முயற்சியும் மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த முறையில் எழுதியவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது KV ஜனார்தனன் என்ற ஒருவர். KV ஜனார்தனன், நல்லாசிரியர் KV ஜனார்தனன். இவர் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா, என்னென்ன வெண்பா இருக்கோ அத்தனை வெண்பாக்களிலும் அவர் ஒரு அதிகாரத்தில் வருகின்ற 10 குரட்பாக்களுக்கும் கருத்துக்களை 7 கோணங்களில் அப்படியே கொண்டு வந்து சேர்த்துறார். அது ஒரு பெரிய முயற்சியாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்ப்பது மரபு கவிதையில் உரை எழுதியவர்கள். மரபு கவிதையில் உரை எழுதியவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. 25 உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. மரபு கவிதையிலே உரை எழுதியிருக்காங்க. அவங்க பெயர்களை மட்டும் நான் படித்தர்றேன். 1330 குரட்பாக்களுக்கு மரபு கவிதையில் உரை கண்டவர்கள் இறையரசன், கவிமாமணி சேலம் பாலன், வெண்பா வித்தகர் புலவர் மு செல்வராசு, கவிஞர் தமிழன்னை தாசன், சூசை மிக்கேல், கவிஞர் தமிழ்குழவி, முனைவர் ப மோகன், KRP மணிமொழி செல்வன், புலவர் ச தமிழரசு, க சண்முக சிதம்பரம், வித்வான் ஆஜே ராமசாமி, பாவலர் பொன்னரசு, குறநெறி செல்வர் ஆசோ சண்முகனார், இவங்களும் திருக்குறள் முழுதுக்கும் வெண்பாவிலே உரை எழுதியவர்கள். அது பிறகு பாலளவில் உரை எழுதியவர்கள் அப்படின்னு மொத்தம் 25 பேர் மரபு கவிதையில் உரை எழுதியவர்கள். புது கவிதையில் உரை எழுதியவர்கள் அப்படி என்று நம்ம பார்த்தா அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நான் சான்று காட்டியிருக்கேன். எப்படி உரை எழுதியிருக்காங்கன்றதெல்லாம் சான்று காட்டியிருக்கேன். அதெல்லாம் இப்பொழுது நமக்கு படிப்பதற்கு நேரம் இருக்க வாய்ப்பு இல்லை என்பதால் பேர்களை மட்டும் நான் படிச்சிடுறேன். அதிகார அளவில் இதெல்லாம் கொண்டு வந்தவர்கள். அப்புறம் புது கவிதையில் பல பேர் உரை எழுதியிருக்காங்க. அது ஒரு பட்டியல் நான் போடலாம் என்று நினைத்தேன். அது நான் முழுதும் கொண்டு வர முடியவில்லை. இப்போ மகளிர் என்ன செய்தார்கள்? ஹைக்கூ கவிதையில் உரை எழுதியிருக்காங்க. அதில் முதல் 3 பெண்மணிகள் தான் ஒன்றா சேர்ந்து முதல் 1330 குறளுக்கும் உரை எழுதுகிறாங்க. இசைப்பாடலில் வந்த உரைகள் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் அடுத்த கட்டமாக நாம் போவது இருவரி உரைகள், ஒருவரி உரைகள், சீர் எண்ணிக்கை அடிப்படையிலான உரைகள், எழுத்து எண்ணிக்கை அடிப்படையிலான உரைகள், பாலளவிலான உரைகள் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும். தேர்ந்தெடுத்த குறள்களுக்கான உரைகள் அப்படின்னு ஒவ்வொரு இதுவாக நம்ம போயிட்டே இருக்கோம். ஆங்கில மொழிபெயர்ப்போடு வந்த உரைகள் அப்படின்னு கொண்டு வந்து போயிட்டு அதற்கு அடுத்ததாக மும்மொழி உரைகள், மகளிர் வழங்கிய திருக்குறள் உரை. ஏன்னா அது ஒரு இது பார்க்கணும் இல்லைங்களா, ஒரு பார்வை. முதல் திருக்குறளுக்கு உரை கண்டவர் அப்படின்னாக்கா திருக்குறள் தீபாலங்காரம் கி.சு.வி. லட்சுமி அம்மணி. அது ஒரு ஜமீன்தாரிணி. அந்த அம்மா தான் முதல் திருக்குறளுக்கு உரை காண்கிறார். அதை அடுத்து பெரும்பாலும் நம்மிடம் இருக்கின்றவர்கள் உரை கண்டிருக்கிறார்கள். ராதா முரளி, பொன்னம்மாள், இதெல்லாம் அப்படியே நான் பட்டியல் படித்தேனாக்கா 50 பேருடைய பட்டியல் நான் படிக்கணும். அது நம்மளால் முடியாது. ஆனால் நம்மதில் இருக்கின்றவர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க மகளிரில். அதில் நம்முடைய உரை நம்முடைய பேர் கௌரி அம்மா உரை எழுதியிருக்காங்க, கஸ்தூரி ராஜா உரை எழுதியிருக்காங்க, விஜயலட்சுமி உரை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மையத்தினுடைய இயக்குனர்கள். சிவ உமாராஜன் உரை எழுதியிருக்காங்க, சிவலட்சுமி ரமேஷ்குமார் உரை எழுதியிருக்காங்க, விஜயலட்சுமி மகாலிங்கம் உரை எழுதியிருக்காங்க,
புஷ்பா கருட்டி உரை எழுதியிருக்காங்க, பங்கையும் உரை எழுதியிருக்காங்க. இந்த உரைகளில் சில சாதனையாளர்களை தனியாக பார்க்கணும். ஒரு சில 2 மாணவிகள் உரை எழுதியிருக்காங்க. ஒரு மாணவி கோயம்புத்தூரில் இந்த செம்மொழி மாநாடு நடக்கின்ற பொழுது ஒரு உரையை வெளியிட்டாங்க. அந்த உரை எனக்கு கிடைக்கல. அந்த குழந்தை 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை 1330க்கும் உரை எழுதியது. பெயர் அஞ்சனா தேவி. அது கோயம்புத்தூர் மாநாடு, செம்மொழி மாநாட்டில் தான் அந்த உரை வெளியிட்டாங்க. ஆனால் என்னவோ எனக்கு அந்த உரை கிடைக்கல. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி டி ஜெயஸ்ரீ 1330 குறளுக்கும் உரை எழுதியிருக்காங்க. அப்போ ரொம்ப இளம் வயதில் உரை கொண்டவர் அப்படின்னு சொன்னால் டி ஜெயஸ்ரீ என்ற அந்த மாணவி தான். ஆங்கில மொழிபெயர்ப்பில் முதல் உரை தந்தவர்கள் சொன்னால் திருமதி செல்லையா யோகரத்தினம். அவங்க தான் ஆங்கிலத்தில் முதல் திருக்குறளுக்கு உரை கண்டவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு நம்மதில் வாங்கினது செல்லம்மாள் அவங்க உரை கண்டவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வகை. இவங்க சாதனையாளர்கள் யார், என்ன சாதித்தார்கள்? மொத்தம் 50 உரைகள் வருது. 50 உரைகளில் சாதித்தவர்கள் யார்? முதல் மகளிர் உரை கண்டவர்கள் அப்படின்னா ஜமீன்தாரிணி சு வி லட்சுமி அம்மணி, அவங்க தான் உரை காண்றாங்க. இரண்டாவதாக மதிவொளி என்னும் புனைப்பெயர் கொண்ட இரா சரஸ்வதி. இவர் என்ன செய்கிறாருன்னா, தான் எழுதிய ஒரு தனக்கு 32 குறட்பாக்களை தேர்ந்தெடுக்கிறார். 32 குறட்பாக்களை உரை எழுதுகிறார், பாடல் வழியாக உரை எழுதுகிறார். அந்த 32 குறட்பாக்களுக்கும் வண்ண ஓவியங்களோடு தருகிறார். முதல் வண்ண ஓவியங்களோடு உரை தந்த பெண்மணி அப்படின்னு சொன்ன இந்த அம்மா தான். ஆமாம், நாட்டியத்தோடு தான் அந்த அம்மா. அது நல்ல அந்த படங்கள் முழு பக்க படங்களாகவே கொடுத்துருக்காரு, ஒவ்வொன்றுக்கும் வண்ண படங்கள். அது ரொம்ப பெரிய அளவில் நம்ம கவரக்கூடியது. அதன் பிறகு ராணா கல்யாண சுந்தரன்னு ஒரு அம்மா. இவங்க தான் என்ன செய்கிறாங்க, திருக்குறளை அகர வரிசையில் தராங்க. ராணா கல்யாண சுந்தரம், அது ஜனகா சுந்தரம், அவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க. திருக்குறள் முழுதும் அகர வரிசைப்படுத்தி அந்த அகர வரிசையில் எழுதி உரை எழுதுகிறாங்க. ராணா கல்யாண சுந்தரன் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்படி தான் எழுதியிருக்கார். ஆனால் அவருக்கு முன்னால் இந்த அம்மா உரை எழுதியிருக்காங்க. 2 பேரும் டிசம்பரில் உரை எழுதுகிறாங்க. ஆனால் இந்த அம்மாவது முதல்ல வந்துடுது, அவரது பின்னால் வருது. அதனால் இந்த அம்மா தான் அந்த இடத்தை முதலிடத்தை பெறுறாங்க. இது அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, முதல் திருக்குறளுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்போடு உரை எழுதிய பெண்மணி அப்படின்னு சொன்னால் செல்லையார் யோகரத்தினம். அவங்க தான் முதல் கொண்டு வராங்க. ஆமாம், குழந்தை பருவம் என்று சொல்லுகின்ற போது ஸ்ரீ நிகேதன் பள்ளியில் இருக்கின்ற ஸ்ரீ ஜெயஸ்ரீ. அப்புறம் முதல் ஹைக்கு கவிதையில் உரை கண்டவர்கள் அப்படின்னு சொன்ன அதில் 3 பெண்மணிகள் தான் முதல்ல வராங்க. முனைவர் யு ஜெயபாரதி, முனைவர் நா தேவி, திருமதி தி சுபாஸ்ரீனி. இந்த 3 பேர் தான் 1330 குறளுக்கும் முதல் அந்த உரையை தொடங்கி வைக்கிறாங்க. எது இவங்க கொண்டு வருவது ஐக்கு கவிதை. அதன் பிறகுதான் மற்றவங்களும் ஐக்கு கவிதையில் உரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்று பார்க்குறோம். செல்லம்மாள் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். விஜயலட்சுமி என்கின்ற நிலையில் நம்ம புலவர் விஜயலட்சுமி நம்ம இவங்கெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய அமைப்பை சார்ந்தவங்கள் தான். அவங்க ஒரு வரி உரையில் முதல் உரை எழுதிய பெண்மணி என்ற பெயர் அவர்களுக்கு உண்டு. பானுரேகா திருக்குறள் திருப்பாவைன்னு ஒன்று உண்டாக்குனாங்க. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு பாவை பாடல். அந்த பாவை பாடலை போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை இசையோடு பாடி அதன் பிறகு அது ஒரு செப்பு தகட்டில் எழுதி அப்படியெல்லாம் பெரிய சாதனைகள் அந்த அம்மா செய்தாங்க. எல்லாம் உலகத்திற்குள் மையத்தின் மூலம் வள்ளுவர் கோட்டத்தில் தான் அதை அரங்கேற்றம் செய்தோம். அதெல்லாம் செய்தாங்க. அது ஒரு நிலைப்பாடு, அது ஒரு சாதனை. அதற்கடுத்தது தமிழ்காரின் ஒருத்தர். இந்த அம்மா அயலகத்தில் இருக்காங்க. சிக்காகோ ஏதோ ஒரு பகுதி, சிக்காகோ தான் நினைக்கிறேன். அந்த அம்மா செய்தது இருக்கு பாருங்க,
அந்த அம்மா புத்தகமே இப்போ விலை எவ்வளோ தெரியுங்களா? 3000 ரூபாய். புது கவிதை உரை. புது கவிதையிலுங்க ஒவ்வொன்றுக்கும் அறத்துப்பால் பொருட்பாலுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 2 படம், காமத்துப்பால் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 3 படம். 3 படமும் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தோடு ஒரு ஃபோட்டோ மாதிரியே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தோடு ஒரு ஃபோட்டோ மாதிரியே இருக்கும் படங்கள் எல்லாம். அப்படி வண்ணமும் அந்த ஓவியத்தாள் வண்ணமாக இருக்கும். அந்த அம்மாவை முதல்ல கனடாவில் போய் நான் பாராட்டணும்னு நினைத்தேன். ஆனால் கனடாவுக்கு நான் போக முடியல. சரி, அந்த அம்மாவை எப்படியாவது தொடர்பு கொள்ளணும், நாம் நடத்துகிற மாநாட்டிலையாவது வர சொல்லி விருது கொடுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டேன். உடனே நம்முடைய முனைவர் புஷ்பா கிருட்டி அம்மா அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்க என்னோட பேசுனாங்க. ஐயா, நான் தான் அந்த தமிழ்காரி அப்படின்னு பேசுனாங்க. அம்மா, உங்களை தான்மா நாங்கள் தேடிட்டு இருக்கோம், அம்மா உங்களை பாராட்டு செய்யலாங்க இருக்கோம் அப்படின்னா, இவங்க நீங்கள் பாராட்டு விழாவின் போது நானே சென்னைக்கு வருகிறேன் அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்து என்னோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க செய்தது எனக்கு இன்னும் இந்த புத்தகம் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கேன். 3 புள்ளி சுழியம் ஏற்ற தொழில்நுட்பம், தமிழ்காரி குறுங்கவிதைகள் எல்லாமே புது கவிதை தான். ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே வியக்கத்தக்க அளவுகள் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ஃபோட்டோ எடுத்திருக்கார். எல்லா பக்கமும் இப்போ வண்ண மயமாக இருக்கும், கண் அப்படியே கவர்ற மாதிரி இருக்கிற ஒரு நூல். ரொம்ப எனக்கு அப்படியே நான் அதிர்ந்து போன ஒன்று. இப்போ இதெல்லாம் ஃபோட்டோவும் கிடையாது, ஓவியமும் கிடையாது, ஏஐ தொழில்நுட்பம். அதனால தான் 30ன்னு போட்டிருக்காங்க. அதை பயன்படுத்தி அந்த அம்மா கொண்டு வந்த இது கவிதை புது கவிதை வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு நூலாக மதிக்கத்தக்க ஒரு நூல். அதற்கடுத்ததாக மகளிர் செய்ததில் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் நான் முடிச்சிடுறேன். சாந்தகுமாரி அவர்கள் சொன்னதை, எத்திராசன் சொன்னதை நான் முதல்ல சொல்லிட்டேன். புஷ்பா கிருட்டி அவர்கள் தம்முடைய திருக்குறள் உரை எழுதுகிறாங்க. அப்படி உரை எழுதும்போது என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல நிற்கிற மாதிரி ஒரு திருவள்ளுவர் அதிகாரத்துக்கு முன்னால் பெயரில் நிற்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. உரை தருகின்ற இடத்துல திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்துடைய படத்தை போடுறாங்க. ஒவ்வொரு பக்கமும் அந்த அம்மா புஷ்பா கிருட்டி அவங்க உரையில் அப்படியே சொண்டு போவதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து கலைவாணின்னு ஒருத்தர் அண்ணா நகரில் இருந்து இப்போ இதற்கு போயிருக்காங்க. என்ன செய்திருக்காங்கன்னா, 3 கோணங்களில் உரை எழுதியிருக்காங்க. புது கவிதையில் ஒன்று, மாணவர்களுக்குன்னு ஒரு நடையில், திருக்குறளுக்கு வேற ஒரு நடையில் 3 வகையை எழுதியிருக்காங்க. 3 வகையிலையும் ஒரே வருஷத்தில் எழுதியிருக்காங்க. ஒரே வருஷத்தில் 3 கோணங்களில் ஒரு பெண்மணியை எழுதினாங்க. நான் உங்களுடைய உரை நூல்களை எல்லாம் இருந்தால் அனுப்புன்னு சொன்னால் அந்த 3 நூலை அந்த அம்மா அனுப்புனாங்க. ஏற்காட்டில் இருக்காங்க. அங்கேருந்து எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அம்மா, உங்களுக்கு விருது உறுதி, நாங்கள் மாநாடு நடத்தும் பொழுது நீங்கள் விருது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரே ஆண்டில் ஒரு பெண்மணி 3 கோணங்களில் 1330 குறளுக்கும் உரை எழுதிய பெண்மணி நீங்கள் மட்டும்தான். ஆகவே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். 2025 தான் எழுதியிருக்காங்க. கலைவாணி யாரை என்னவோ எனக்கு தெரியாது, வந்தால் தான் தெரியும் எனக்கு. ஆனால் அவங்களுக்குரிய பணத்தை உடனே அனுப்பிட்டு உங்களுக்கு விருது உண்டு, வாருங்கள் அப்படி என்று சொல்லியிருந்தேன். ஆக இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏறத்தாழ 55 பெண்கள் திருக்குறளுக்காகவே உரை பகுதியிலே தங்கள் பணியை சிறப்பாக ஆற்றியிருக்கிறார். அந்த 50 பெண்களில் 25 பெண்கள் உலக திருக்குறள் மையத்தை சார்ந்தவர். ஏன்னா அதுதான் சொல்ல வேண்டி இருந்தது எனக்கு. இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. குறள் இல்லாமல் உரை கண்டவர்கள், 1000 மொழிபெயர்ப்பு மட்டும் தந்து உரை எழுதியவர் அப்படின்னு முழுதும் இருக்குது. இவ்வளவும் இந்த 2 மணி நேரத்தில் என்னால் பார்த்து சொல்லிட முடியாது. ஆனால் கடைசியில் அட்டவணை போட்டிருக்கேன். அட்டவணையே ஏறத்தாழ 46 பக்கங்கள். அதில் தான் 1200 உரை பட்டியல் இருக்குது. இவங்க எல்லாருடைய பட்டியலும் அதில் போட்டிருக்கேன். ஆக இந்த உரை தந்தவர்கள் திருக்குறளுக்கு கண் தந்தவர்களாக நான் மதிக்கிறேன். திருக்குறளை பரப்புவதற்காக இந்த உரைகள் பல கோணங்களிலே முனைப்புகளை காட்டியிருக்கின்றன என்று உணர்கிறேன். ஆக இவர்கள் எல்லாம் என்னால் வணங்கத்தக்கவர்கள் என்ற மதிப்பையும் நான் உணர்கிறேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு உரை தந்தாலும் சரி, பல உரை தந்தாலும் சரி,
எல்லோரும் நான் வணங்குவதற்குரிய வழிபாட்டிற்குரியவர்கள் என்ற நிலைப்பாட்டில் நான் அவர்களை வணங்குகிறேன். அதனால்தான் பல நாட்கள் முயன்று இந்த 1140 உரைகளையும் தேடி கண்டறிந்து வகை தொகை செய்து ஏறத்தாழ 52 கோணங்களில் வகை தொகை செய்திருக்கிறேன். உங்ககிட்ட இப்போ 11 கோணங்களில் தான் சொல்லியிருக்கேன். 52 கோணங்களிலே வகை தொகை செய்திருக்கிறேன். ஏனென்றால் இன்னும் கோணங்களில் அவர்களை நுட்பமாக ஆராய வேண்டும் என்கின்ற எனக்கு ஆசை இருக்கிறது. என்றாலும் உடனே நூலாக கொண்டு வந்து விட்டால் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும், எல்லோரையும் இவர்கள் அறிவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த அளவிற்கு இந்த உரையை நான் நிறைவு செய்து விரைவிலே வருகின்ற ஆகஸ்ட் திங்கள் 8-9 தேதிகளிலே நடைபெற இருக்கின்ற அந்த மாநாட்டில் இந்த நூல் வெளியீடு நடைபெறும். இப்பொழுது நீங்கள் கேட்டது கொஞ்சம்தான். ஆனால் நூல் வந்த பிறகு நீங்கள் அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது. அதை ஆராய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. நான் செய்திருப்பது புறநிலை ஆய்வுதான், புறநிலை புள்ளி விவர ஆய்வு. நான் உள்ளே அவங்க கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் போகவே இல்லை. உரை எப்படி இருக்கிறது, அந்த உரை தரம் என்ன, அதெல்லாம் நான் போகலை. மேல்நிலையில் அதனுடைய புள்ளி விவரம் அவர்கள் எப்படி அமைத்து தந்திருக்கிறார்கள், என்ன கோணத்தில் போயிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பல மாணவர்களை கொண்டு நம்முடைய திருக்குறள் முனைவர்பட்ட ஆய்விலே இவர்களையெல்லாம் உட்படுத்தி ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைய ஆய்வுகள் வருமாறு நாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இவர்களையெல்லாம் உலகறிய செய்தால்தான் நம் திருக்குறள் வாழும். 2000 ஆண்டுகால வளர்ச்சி வரலாற்றில் இது ஒரு பங்குதான், உரையாசிரியருடைய பங்களிப்பு. அதையாவது நாம் முழுமையாக செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையில்தான் உங்கள் முன் இந்த முன்னுரையை முன்வைத்திருக்கிறேன். இது முன்னுரைதான், இன்னும் ஆய்வுரை செல்லவில்லை. இது ஒரு புள்ளி விவரம்தான், இது எண்ணிக்கை நோக்கிலான புள்ளி விவரம்தான். ஆனால் இது இனி தொடரும், விரிவாகும். இவர்களுக்கெல்லாம் தனி வாழ்வு கிடைக்கும். இவர்களெல்லாம் வரலாறு ஆவார்கள். நாம் எழுதுகின்ற வரலாற்றில், ஏனென்றால் நாம் தான் வரலாறு எழுதப் போகிறோம். 2000 ஆண்டு கால திருக்குறள் வளர்ச்சி வரலாற்றை இப்போ 80 நூல் எழுதிவிட்டோம். இன்னும் மற்ற நூல்களெல்லாம் வரப்போகிறது. அதிலே இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இடம்பெறும். ஏனென்றால் நாம் நினைப்பது உலக திருக்குறள் மையத்தில் கடைசி தொண்டன், திருக்குறளுக்காக வாழ்ந்த கடைசி தொண்டன், அவன் செய்த திருக்குறள் பணி கூட என்னுடைய வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில்தான் 2000 ஆண்டுகால திருக்குறள் வளர்ச்சி வரலாற்றை நாங்கள் எழுதி வருகிறோம். அதில் இவர்களுக்கும் முதன்மையான இடம் உண்டு. நன்றி. வருகை தந்த அத்தனை பேரையும் நான் வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.